அனைவருக்கும் வணக்கம். நான் உங்க இன்ஜினியர் குரு. இன்னைக்கு நம்ம ஆர்எஸ் ரால் புத்தகத்தில் இருக்கக்கூடிய ரீசனிங் டாபிக்ஸை கவர் பண்ண போறோம். இது டே 3க்கான வீடியோ. இப்பதான் நீங்க நம்மளுடைய சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்க அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. டிஸ்கிரிப்ஷன் கீழே டெலிகிராம் லிங்க் வச்சிருக்கேன், மறக்காம ஜாயின் பண்ணிக்கங்க. இந்த வீடியோக்கான PDF அந்த டெலிகிராம் குரூப்ல பதிவேற்றம் செய்யப்படும். ஸோ வாங்க வீடியோக்கு போயிடலாம். இது என்ன டாபிக் அப்படின்னா ஆர்எஸ் ரால் புக்ல இருக்கக்கூடிய லாஜிக்கல் ரீசனிங்ல ஒரு பார்ட் தான் இந்த சிலாகிசம்னு சொல்லுவாங்க. இது குரூப் 4, குரூப் 2, 2A அண்ட் குரூப் 1 எல்லா எக்ஸாம்ஸ்க்குமே இது ரொம்ப நெசசரியான ஒரு டாபிக் தான். ஸோ வாங்க வீடியோக்கு போகலாம். ஸோ தமிழ்லையும் கொடுத்துருக்கேன், ஆங்கிலத்திலும் கொடுத்துருக்கேன். உங்களுக்கு எது கன்வீனியன்ட்டோ அந்த லாங்குவேஜில் நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணிக்கோங்க. ஆனால் பெஸ்ட் இந்த டாபிக் பெஸ்ட் ஆங்கிலம் தான். ஓகேங்களா? ஸோ ஃபர்ஸ்ட் கொஸ்டின், அறிக்கை முடிவுகள் கொடுப்பாங்க. எல்லாம் ஆண்களும் நாய்கள், எல்லாம் நாய்களும் பூனைகள் அப்படின்ட்டு 2 ஸ்டேட்மெண்ட் 2 அறிக்கை கொடுத்துருக்காங்க. கன்க்ளூஷன் பார்த்தீங்கன்னா, முடிவு பார்த்தீங்கன்னா எல்லாம் ஆண்களும் பூனைகள், அனைத்து பூனைகளும் ஆண்கள் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. சரி, இந்த கொஸ்டினை நம்ம ஆங்கிலத்துல அப்ரோச் பண்ணுவோம். ஸோ கொஸ்டின் பாருங்க, ஆங்கிலத்தில் கொடுத்துருக்கோம். ஸோ இதுல இருக்கக்கூடிய எல்லா சம்ஸுமே ஆர்எஸ் ரால் புக்ல இதை மட்டும் தான் எடுத்திருக்கோம், வேற எங்கேருந்து எடுக்கல. ஓகேங்களா? எல்லா மாடல்ஸும் இதுல கவர் பண்ணிட்டோம். இந்த ஒரு வீடியோ போதும் இந்த டாபிக் உங்களுக்கு முடிக்கிறதுக்கு. ஸோ ஸ்டேட்மெண்ட், ஆல் மேன் ஆர் டாக்ஸ், ஆல் டாக்ஸ் ஆர் கேட். கன்க்ளூஷன், 2 ஸ்டேட்மெண்ட் கொடுத்தாச்சு, 2 கன்க்ளூஷன் கொடுத்துருக்காங்க. ஆல் மேன் ஆர் கேட், ஆல் கேட்ஸ் ஆர் மேன் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. சரி, நம்ம என்ன பண்ணிடுவோம், சம்ம சால்வ் பண்ணிடுவோம். இப்ப பாத்தீங்கன்னா எல்லாம்ன்ற வார்த்தை கொடுத்துருக்காங்க. இது எல்லாம்ன்ற வார்த்தையை தான் நீங்க டார்கெட்டா எடுத்துக்கணும். இப்ப பாருங்க, ஸ்டேட்மெண்ட் நம்பர் 1, ஸ்டேட்மெண்ட் நம்பர் 2, 2 ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்காங்க. சால்வ் பண்ணிக்கலாம். ஆல் மேன் ஆர் டாக்ஸ்ன்னு சொல்றாங்க. அப்போ மேன், இந்த மென் எடுத்துக்கலாமா? இந்த மென் நம்ம உள்ள போட்டுக்கிறோம். இந்த ஆல் மென்ஸ் ஆர் டாக்ஸ் அப்படின்னா வெளியே பார்த்தீங்கன்னா டாக்ஸ் நம்ம வரைஞ்சிக்கலாம். இது டாக்ஸ், DOGS, டாக்ஸ், டாக்ஸ் கொடுத்துருக்கோம். இப்போ இந்த ஆல் டாக்ஸ் ஆர் கேட்ஸ் சொல்றாங்க. இந்த டாக்ஸ் இருக்கு பாத்தீங்களா, இந்த டாக்ஸுக்கு டாக்ஸ் உள்ள போட்டுட்டு வெளியே நீங்க கேட்டை போட்டுக்குங்க. இப்போ வரைஞ்சாச்சு. இப்போ என்ன சொல்றாங்க பாருங்க, இந்த ஆல்ன்ற வார்த்தை எப்பவுமே உள்ளதா வரணும். ஆல் மேன் அப்படின்னா மேன் உள்ள வந்துருவாரு. இப்ப ஆல் டாக்ஸ்னா டாக் உள்ள வரணும், வெளியே நமக்கு கேட் வரணும். இப்ப கன்க்ளூஷன் என்ன கொடுக்குறாங்க அப்படின்னா, தெளிவா பாருங்க, பொறுமையா சொல்லி கொடுக்குறேன். ஆல் மேன் சொல்றாங்க. ஆல் மேன் ஆர் கேட் அப்படின்னா மேன் உள்ள வரணும், கேட் வெளியே இருக்கணும். இப்ப பாருங்க, மேனு உள்ள இருக்காரு, கேட்டு வெளியே இருக்கு. ஸோ அப்போ இந்த ஸ்டேட்மெண்ட் நமக்கு கரெக்ட் தான். ஓகேங்களா? அப்போ இந்த ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் நமக்கு கரெக்ட் அப்படின்றது நமக்கு கன்ஃபார்ம் ஆகி போச்சு. அடுத்து பாருங்க, அடுத்து என்ன சொல்றாங்க அப்படின்னா, ஆல் கேட் ஆர் மென்னு சொல்றாங்க. கேட்டு உள்ள இருக்கணும், மென்னு வெளியே இருக்கணும். ஆனா நமக்கு கேட் வெளியே இருக்கு, மென்னு உள்ள இருக்கு. ஸோ அப்போ இந்த ஸ்டேட்மெண்ட் நமக்கு ராங் ஆன்சர். ஓகேங்களா? இந்த ஸ்டேட்மெண்ட் நமக்கு ராங். ஸோ இந்த ஸ்டேட்மெண்ட் நமக்கு ராங். அப்ப நமக்கு ஃபர்ஸ்ட்டுக்கு 1 மட்டும் கரெக்டா இருக்கு, 2வது மட்டும் தப்பா இருக்கு. அப்படின்றப்போ இதுக்கு சரியான ஆன்சர் என்னன்னா A மட்டும் தான் சரியான ஆன்சர். ஸோ கரெக்டா புரிஞ்சுக்கோங்க. ஏன்னா இது ஆல் மாடல், ரெண்டுமே ஆல் டைப்ல கொடுத்துருப்பாங்க பாருங்க. இங்கேயும் ஆல் இருக்கும், இங்கேயும் ஆல் இருக்கும். இது கன்க்ளூஷன் ரெண்டுமே ஆல் டைப்ல வரக்கூடிய ஒரு மாடல். இது டைப் 1 அப்படின்னு நீங்க கன்சிடர் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? இப்போ இது நான் இங்கிலீஷ்ல படிக்கல சார் அப்படின்னு தமிழ்ல படிக்கல நினைக்காதீங்க. பாருங்க, எல்லாம் ஆண்களும் நாய்கள், எல்லாம் நாய்களும் பூனைகள். அதுல முடிவு 2 கொடுத்துருக்காங்க. எல்லாம் ஆண்களும் பூனைகள், அனைத்து பூனைகள் ஆண்கள் கொடுத்துருக்காங்க. பட் தமிழை விட இது இங்கிலீஷ்ல பெஸ்டா இருக்கும். இந்த டாபிக் இங்கிலீஷ்ல அப்ரோச் பண்ணுங்க. கீவேர்ட்ஸ் தான் 3 கீவேர்ட்ஸ் தான் இருக்கும். ஆல், சம், நோ, இந்த 3 கீவேர்ட்ஸ் தான் இருக்கும். இந்த 3 கீவேர்ட்ஸ் வச்சு இந்த டாபிக்கை பக்காவா முடிச்சுடலாம். இதுல இருக்கக்கூடிய 25 சம்ஸுமே ஆர்எஸ் ரால் புத்தகத்துல மட்டும்தான் எடுத்திருக்கோம், வேற எங்க இருந்துமே எடுக்கல. ஓகேங்களா? சப்போஸ் உங்ககிட்ட புக் இருந்துச்சுன்னா எடுத்து நீங்க வெரிஃபை பண்ணிக்கிங்க. ஓகேங்களா? அடுத்த சம்முக்கு போலாம். செகண்ட் சம் என்ன சொல்றாங்க அப்படின்னா, அனைத்து திரைப்பட நட்சத்திரங்களும் பின்னணி பாடகர்கள், அனைத்து திரைப்பட இயக்குநர்களும் திரைப்பட நட்சத்திரங்கள் அப்படின்ட்டு 2 ஸ்டேட்மெண்ட் கொடுத்துட்டு கன்க்ளூஷன் நமக்கு முடிவு என்ன கொடுக்குறாங்க அப்படின்னா, 1 அனைத்து திரைப்பட இயக்குநர்களும் பின்னணி பாடகர்கள். அப்ப சில திரைப்பட நட்சத்திரங்கள் திரைப்பட இயக்குநர்கள் அப்படின்னு கொடுத்திருப்பாங்க. ஸோ நமக்கு தமிழை விட ஆங்கிலத்துல கொஞ்சம் பெஸ்டா இருக்கும். நம்ம ஆங்கிலத்தில் என்ன பண்ணிப்போம், படிச்சுப்போம். இப்ப பாருங்க, ஸ்டேட்மெண்ட் பாருங்க, ஸ்டேட்மெண்ட் கொஸ்டின். இங்க பிலிம் ஸ்டார் கொடுத்திருக்காங்க அண்ட் பிளேபேக் சிங்கர்ஸ் கொடுத்திருக்காங்க. இங்க பிலிம் டைரக்டர்ஸ் கொடுத்திருக்காங்க, பிலிம் ஸ்டார் கொடுத்திருக்காங்க. சரி, இருக்கட்டும். இப்ப என்ன சொல்றாங்கன்னா, இந்த இடத்துல உங்களுக்கு நல்லா புரிஞ்சுக்கணும், இந்த கீவேர்ட்ஸ் ரொம்ப முக்கியம். ஆல் அப்படின்ற ஒரு கீவேர்ட்ஸை பயன்படுத்துறாங்க, இங்கேயும் ஆல் என்ற ஒரு கீவேர்ட்ஸை பயன்படுத்துறாங்க. ஆல் அப்படின்னா அதுதான் உள்ள வரணும்னு அர்த்தம். இப்ப பாருங்க, டயக்ராம் டிரா பண்ணிடுவோம். நம்ம
ஃபிலிம் ஸ்டார்ஸ். இப்போ ஆல் ஃபிலிம் ஸ்டார்ஸ் ஆர் பிளே பேக் சிங்கர்ஸ் சொல்றாங்க. எல்லா ஃபிலிம் ஸ்டாருமே பிளே பேக் சிங்கர்ஸ் சொல்றாங்க. அப்ப ஆல் என்ற வார்த்தை தான் உள்ள பயன்படுத்தணும். நான் வந்து பிலிம் ஸ்டாருக்கு என்ன பண்றேன், எஃப்எஸ் அப்படின்னு பயன்படுத்திக்கிறேன். பிலிம் ஸ்டார் ஷார்ட்டா. எல்லா பிலிம் ஸ்டார்ஸுமே உங்களுக்கு யாரு தான், பிளே பேக் சிங்கர்ஸ், பிஎஸ் ஷார்ட் பண்ணிக்க. ஓகேங்களா, பிளே பேக் சிங்கர்ஸ். இதுதான் இது ஒரு டயக்ராம். அடுத்து எல்லாம் பிலிம் டைரக்டர்ஸும், இந்த இன்னொரு டயக்ராம் நீங்க டிரா பண்ணிப்போம். நம்ம எல்லாம் பிலிம் டைரக்டர்ஸும். இப்போ இந்த இடத்துல பிலிம் டைரக்டர்ஸ் எஃப்டின்னு போட்டுக்கிறேன். எல்லாம் பிலிம் டைரக்டர்ஸுமே என்னவா, நமக்கு பிலிம் ஸ்டார்ஸா. அப்போ இந்த இடத்துல நம்ம இன்னொரு டயக்ராம் வரைஞ்சி நம்ம என்ன பண்ணிக்கணும், இந்த இடத்துல எஃப்எஸ் பயன்படுத்திக்கலாம். ஓகேங்களா, எஃப்எஸ். இப்போ இந்த 2 டயக்ராம் வந்துருச்சு. இந்த 2 டயக்ராம் வச்சுதான் நம்ம ஃபைனல் டயக்ராமுக்கு வரணும். இப்போ பாத்தீங்க அப்படின்னா எஃப்எஸ்க்குள்ளதான் நமக்கு என்ன இருக்கு, எஃப்எஸ்க்குள்ளதான் நமக்கு என்ன இருக்கு, எஃப்டி இருக்கு. ஸோ இது உள்ளதான் இது இருக்கு. அப்போ இந்த கான்செப்ட்ல இன்னொரு கன்க்ளூஷன் டயக்ராம நம்ம வரையணும். இந்த டயக்ராமுக்கு டயக்ராம் வரைகிற மாதிரி தான் இருக்கும். ஸோ அப்போ அந்த டயக்ராம் எப்படி வரும் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் நமக்கு ஃபிலிம் டைரக்டர் அப்படின்னு வரும். ஃபிலிம் டைரக்டர் வரைஞ்சிட்டு இது ஒரு டயக்ராம் வருமா. அதுக்கு மேல வந்து பார்த்தோன்னா ஃபிலிம் ஸ்டார் அப்படின்ற ஒரு டயக்ராம் வரும். ஃபிலிம் ஸ்டார் எஃப்எஸ்ன்னு வச்சுக்கலாம். ஃபிலிம் ஸ்டார், ஃபிலிம் ஸ்டார் வந்துடும். அதுக்கு மேலதான் உங்களுக்கு என்ன வரும் அப்படின்னா பிளேபேக் சிங்கர்ஸ் அப்படின்னு வரும். ஸோ இதுக்கு நம்ம என்ன பண்ணிக்கலாம், டைரக்டா பிளேபேக் சிங்கர்ஸ் அப்படின்னு எடுத்துக்கிட்டு ஷார்ட் எடுத்துப்போம். ஸோ இந்த இந்த 2 டயக்ராம், டயக்ராம் 1, இந்த டயக்ராம் 2, இந்த 2 டயக்ராம் வச்சுதான் டயக்ராம் 3 வந்து நம்ம என்ன பண்றோம், டிரா பண்ணி கன்க்ளூஷனுக்கு எடுத்துக்கிட்டோம். இப்போ அவங்க 2 கன்க்ளூஷன் நம்ம கொடுத்துருக்காங்க. 2 கன்க்ளூஷன். ஓகேங்களா, 2 கன்க்ளூஷன் கொடுத்துருக்காங்க. அதை வச்சு நம்ம சால்வ் பண்ணுவோம். இந்த இடத்துல 2 கீவேர்ட்ஸ் இருக்கு. ஆல்ல ஒரு கீவேர்ட்ஸ், சம்ல ஒரு கீவேர்ட்ஸ் இருக்கு. ஆல் பிலிம் டைரக்டர்ஸ் ஆர் பிளேபேக் சிங்கர்ஸ் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. எல்லா பிலிம் டைரக்டர். அப்ப எல்லாம் பிலிம் டைரக்டர்ஸ்னா எல்லாம் அப்படின்னு வந்துச்சுன்னா அது உள்ள வரணும் அர்த்தம். அப்ப பாருங்க, எல்லாம் பிலிம் டைரக்டர்ஸ் எங்க இருக்கீங்க, இங்க இருக்கு. இங்கதான் பிலிம் டைரக்டர்ஸ் இருக்கு. கரெக்டா, எஃப்டி. எல்லா பிலிம் டைரக்டர்ஸுமே பிளேபேக் சிங்கர்ஸ் தான் சொன்னா, அப்ப பிளேபேக் சிங்கர்ஸுக்குள்ளதான் வரணும். கரெக்ட் தான். ஸோ பிளேபேக் சிங்கர்ஸுக்குள்ளதான் அது இருக்கு அப்படின்றதால இந்த ஸ்டேட்மெண்ட் நமக்கு கரெக்ட். ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் கரெக்ட். செகண்ட், சம் பிலிம் ஸ்டார்ஸ் ஆர் பிலிம் டைரக்டர்ஸ் அப்படின்னா சில பிலிம் ஸ்டார். இங்க பாருங்க, நான் உங்களுக்கு தெளிவா வரைஞ்சு காட்டுறேன். இந்த கலர் யூஸ் பண்ணுவோம். இது ஃபுல்லாவே வந்து பாத்தீங்கன்னா பிலிம், இந்த பாருங்க சம் பிலிம் ஸ்டார்ஸ். இது ஃபுல்லாவே வந்து பாத்தீங்கன்னா பிலிம் ஸ்டார்ஸ். இந்த பிலிம் ஸ்டார்ஸ்க்குள்ள உங்களுக்கு பிலிம் டைரக்டர்ஸ் வரணுமா, கொஞ்சம் வரணுமா. ஆனா நமக்கு இங்க கொஞ்சம் வருது பாருங்க, லைட்டா வருது பாருங்க. இது வரைக்கும் இந்த கலர் பண்ண, லைட்டா கலர் பண்ற பார்த்து இது வந்து பிலிம் டைரக்டர்ஸ். அப்ப பிலிம் டைரக்டர்ஸ் உள்ள வருது. பிலிம் ஸ்டார்க்குள்ள கொஞ்சமா என்ன பண்ணுது, சம்னா கொஞ்சமா பிலிம் டைரக்டர்ஸ் வராங்க. அப்ப அதனால நம்ம என்ன பண்ணிக்கணும், இந்த ஸ்டேட்மெண்ட் நமக்கு கரெக்ட் தான். இந்த ஸ்டேட்மெண்ட் நமக்கு கரெக்ட். அப்போ இதுக்கான ஆன்சர் என்ன அப்படின்னா 1, 2 ரெண்டுமே நமக்கு என்ன ஆகுது, ஃபாலோ ஆகுது அப்படின்றத நம்ம எடுத்துக்கணும். ஆன்சர் நமக்கு இதுக்கு ரெண்டுமே ஃபாலோ ஆகுது. ஸோ ஆன்சர் இ இஸ் ஏ ரைட் ஆன்சர். இது நம்ம ஆர்எஸ்ஆர்எல் புத்தகத்துல எடுத்ததால ஆப்ஷன் இயும் நம்ம சேர்த்து கொடுத்துருக்கோம். ஸோ ஆர்எஸ்ஆர்எல் புத்தகத்துல 5 ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. அதையே நம்ம என்ன பண்ண, சேர்த்து எடுத்து கொடுத்துட்டோம். ஸோ நீங்க அது பார்த்துக்கங்க. ஓகேங்களா, அடுத்த கொஸ்டின் போலாமா. 3வது கொஸ்டின் பாருங்க. எல்லாம் பேனாக்களும் சாலைகள், அனைத்து சாலைகளும் வீடுகள் அப்படின்ட்டு நமக்கு ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்காங்க. கன்க்ளூஷன்ல எல்லா வீடுகளும் பேனாக்கள், சில வீடுகள் பேனாக்கள் கொடுத்துருப்பாங்க. எப்பவுமே இந்த சிலாகிசம் டாபிக் பொறுத்த வரைக்கும் நீங்க ஆங்கிலத்துல பயன்படுத்துறது சால சிறந்ததா இருக்கும். தமிழ்ல போட முடியும், பட் நேரம் விரயமாகும். ஆங்கிலத்தில் எடுத்துக்கிட்டீங்கன்னா ஓரளவுக்கு டைம் வேணும்னா பண்ணலாம், சேவ் பண்ண முடியும். ஸோ இப்போ நம்ம இந்த இடத்துல கீவேர்ட்ஸை ஃபர்ஸ்ட் பார்த்துருவோம். இதுக்கு என்ன கீவேர்ட்ஸ் கொடுத்துருக்காங்க. தேர்ட் சம்முக்கு ஃபர்ஸ்ட் கீவேர்ட்ஸ் ஆல் வச்சு கொடுத்துருக்காங்க. ரெண்டாவது கீவேர்ட்ஸ் ஆல் வச்சு. 2 ஸ்டேட்மெண்ட்டுமே நமக்கு ஆல் டைப்ல தான் வருது. சரி, ஆல் பென்ஸ் ஆர் ரோட்ஸ், ஆல் ரோட்ஸ் ஆர் ஹவுஸ்ன்னு கொடுத்துருக்கான். அப்ப எல்லா பெண்ணுமே நான் டயக்ராம் டிரா பண்ணிக்கிறேன். பென், எல்லா பெண்ணும் நமக்கு என்னவா, ரோட்ஸா. அப்ப இது வந்து ரோடு அப்படின்னு அர்த்தம். இதை நான் என்ன பண்ணிக்கிறேன், ரோடு, ROAD, ரோட்ஸ் எடுத்தாச்சு. எல்லா ரோட்ஸும், இந்த எல்லா ரோட்ஸும் நமக்கு என்னவா, ஹவுஸ்ன்னு சொல்றாங்க. இது வந்து நமக்கு ஹவுஸ். ஓகேங்களா. இப்ப டயக்ராம் டிரா பண்ணியாச்சு. இப்போ அவங்க சொன்ன டயக்ராம் வரைஞ்சாச்சு. இப்ப டயக்ராம் வச்சு நம்ம கன்க்ளூஷனுக்கு போயிடும். கன்க்ளூஷன் 1, கன்க்ளூஷன் 2. இது ஆல் இருக்கு, சம்ல இருக்கு, இருந்துட்டு போட்டோம், ஒன்னும் பிரச்சனை இல்லை. இப்ப பாருங்க, எல்லா ஹவுஸுமே பெண்ணுன்னு சொல்றாங்க. இப்ப எல்லாம்னு ஒரு வேர்டு வந்துச்சுன்னா அதுக்கு அடுத்து இருக்கக்கூடிய வார்த்தை எப்பவுமே எங்க இருக்கணும், உள்ள இருக்கணும். அப்ப இந்த இடத்துல ஹவுஸ் அப்படின்றது வெளியே இருக்கு, ஆனா உங்களுக்கு உள்ள வந்திருக்கணும். பெண்ணுன்றதுதான் உள்ள இருக்கு. அப்படியே ரிவர்ஸ்ல இருக்கிறதால இந்த ஸ்டேட்மெண்ட் நமக்கு என்னது,
தப்புன்னு அர்த்தம். ஓகே, அந்த ஸ்டேட்மெண்ட் தப்புன்னு அர்த்தம். ரெண்டாவது, சம் ஹவுஸ் ஆர் பென்னு சொல்றாங்க. சில ஹவுஸ் வந்து பெண்ணுன்னு சொல்றாங்க. ஹவுஸ் இவ்வளவு ஹவுஸ் இருக்கு பாருங்க, இது ஃபுல்லாவே ஹவுஸ் தான். இங்க பாருங்க, இது ஃபுல்லாவே ஹவுஸ் தான். வேற யூஸ் பண்ணிக்கலாம். இது ஃபுல்லாவே உங்களுக்கு என்னதான் ஹவுஸ் தான். கணக்குப்படி உள்ள இருக்கிறதெல்லாம் மறந்துருங்க. இது ஃபுல்லாவே ஹவுஸ் தான். இந்த ஹவுஸ்ல கொஞ்சமா பெண் இருக்குன்னு சொல்றாங்க. இங்க பாருங்க, கரெக்டா கொஞ்சமா பெண் இருக்கான். இதுதான் இந்த கொஞ்சம் பெண்ணு. இந்த கொஞ்சமா உள்ள பெண் இருக்கு இந்த டிராவ இது வரைக்கும் கொஞ்சமா பெண் இருக்கான். அப்ப கரெக்ட் தானே இந்த ஸ்டேட்மெண்ட்? கரெக்ட் தான். அது எந்த மாற்று கருத்து இல்ல. இந்த ஸ்டேட்மெண்ட் நமக்கு கரெக்ட். அப்போ இதுக்கான சரியான ஆன்சர் என்ன அப்படின்னா 1 தப்பு 2 கரெக்ட். அப்ப 2 ஒன்லி ஃபாலோ அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம். 2 ஒன்லி ஃபாலோ அப்படின்னா ஆன்சர் நமக்கு பாம்பேசிய ரைட் ஆன்சர். பாம்பேசிய ரைட் ஆன்சர். ஸோ நீங்க கரெக்டா நோட் பண்ணிங்க. ஃபர்ஸ்ட் ஒனுக்கு ஆன்சர் வந்து நான் சொல்லிட்டேன், பட் மார்க் பண்ணிட்டேன்னா எஸ் மார்க் பண்ணியாச்சு. ஏ அண்ட் இ, அதுக்கப்புறம் இதுக்கும் பாம்பே. ஸோ கேர்ஃபுல்லா அப்ரோச் பண்ணுங்க. ஃபோர்த் சம் பாருங்க. ஃபோர்த் சம்ல எல்லா குடிசைகளும் மாளிகைகள், அனைத்து மாளிகைகளும் கோவில்கள். முடிவு வந்து பாத்தீங்கன்னா சில கோவில்கள் எல்லாம் குடிசைகள், சில கோவில்கள் எல்லாம் மாளிகைகள் அப்படின்னு நம்ம என்ன பண்ணிருப்பாங்க, கன்க்ளூஷன் கொடுத்திருப்பாங்க. ஸோ நம்ம சால்வ் பண்ணிடுவோம். ஆங்கிலத்தை வச்சு சால்வ் பண்ணிடுவோம். சரி பாருங்க, டயக்ராம டிரா பண்ணிடுவோம். ஃபர்ஸ்ட் இந்த இடத்துல நமக்கு கொடுத்திருக்கக்கூடிய கீவேர்ட்ஸ் ஆல். ஆல் என்ற டாபிக்ல தான் நமக்கு கீவேர்ட்ஸ் கொடுத்திருக்காங்க. ஆல் ஹட்ஸ் ஆர் மேன்ஷன் அப்படின்னு கொடுத்திருக்காங்க. ஆல் மேன்ஷன் ஆர் டெம்பிள்ஸ் கொடுத்திருக்காங்க. சரி, இப்ப நான் என்ன பண்ண, ஹால் ஹட்ஸ் HUTS, இந்த ஹால் ஹட்ஸ் நமக்கு என்ன வரும், மேன்ஷனா. ஸோ நான் என்ன பண்றேன், இது மேன்ஷன் எடுத்துக்கிட்டேன். மேன்ஷன் ஓகேவா. அந்த ஆல் மேன்ஷன்ஸ் ஆர் டெம்பிள். இதுதான் இது ஆல் என்ற வார்த்தை எப்பவுமே உள்ள பயன்படுத்தணும். அப்ப இது வந்து நமக்கு டெம்பிள்னு வரும். ஓகேங்களா, டெம்பிள். இப்போ நமக்கு கொஸ்டின் என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னா சம்ல கேட்டிருக்காங்க. கொஸ்டின் ரெண்டுமே சம்ன்ற கீவேர்டு வச்சு பயன்படுத்திருக்காங்க. சம் டெம்பிள்ஸ் ஆர் ஹட் அப்படின்றாங்க. சில டெம்பிள்ஸ் வந்து ஹட்ன்றாங்க. ஆக்சுவலி ஹட் அப்படின்றது இது லைஃப் பாருங்க, இது ஃபுல்லா டெம்பிள். நல்லா புரிஞ்சுக்கணும். நான் இது கோடு போறேன் பாருங்க, இது ஃபுல்லா டெம்பிள். கரெக்டுங்களா? உள்ள இருக்கிறது மறந்துருங்க, அது பாத்தீங்க அப்படின்னா குழப்பம். இது ஃபுல்லா டெம்பிள். கரெக்டுங்களா? அதுக்குள்ள இது ஃபுல்லா டெம்பிள். அந்த டெம்பிளுக்குள்ள கொஞ்சமா ஹட் இருக்குன்னு சொல்றாங்க. ஹட் அதாவது என்னன்னா இதுதான் ஹட். இந்த கலர் யூஸ் பண்ற பாருங்க, கொஞ்சமா ஹட் இருக்கான். இதுதான் இப்ப நான் ரவுண்ட் பண்ணிக்கிறேன். இதுதான் ஹட். கொஞ்சமா நமக்கு என்ன இருக்கா, ஹட் இருக்குன்றாங்க. அப்ப இந்த ஸ்டேட்மெண்ட் கரெக்ட் இல்லையா? கரெக்ட் தான், இது கரெக்ட். செகண்ட், சம் டெம்பிள்ஸ் ஆர் மேன்ஷன். எஸ், சில டெம்பிள் இந்த கிரீன் கலர் ஃபுல்லா டெம்பிள், அதுக்குள்ள மேன்ஷன் கொஞ்சம் இருக்குதான்னு கேட்டா கண்டிப்பா இருக்கு. அதாவது எது மேன்ஷன் அப்படின்னா இது ஃபுல்லா மேன்ஷன். இந்த கலர் ஹைலைட் பண்ற பாத்தீங்களா, இது ஃபுல்லாவே மேன்ஷன் தான். ஓகேங்களா? அப்ப இதுவும் நமக்கு என்ன இருக்கு, கொஞ்சம் வந்துடும். இது ஃபுல்லாவே மேன்ஷன் தான் கணக்குப்படி பார்த்தா. அந்த உள்ள இருக்கிற ஹட்டி கன்சிடர் பண்ணிக்காதீங்க, அது மறைஞ்சு இருக்கும், மறந்துருங்க. ஓகேங்களா? அப்ப இது ஃபுல்லா நமக்கு என்ன வரும், மேன்ஷன்ல வந்துடும். அப்ப இந்த ஸ்டேட்மெண்ட் நமக்கு என்னதான், கரெக்ட் தான். புரியுதுங்களா? தெளிவா வரைஞ்சு கொடுத்துருக்கேன். கரெக்டா என்ன பண்ணுங்க, வீடியோ பார்த்து அப்ரோச் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? ஸோ அப்ப ரெண்டு ஸ்டேட்மெண்ட்டுமே நமக்கு கரெக்ட். ஸோ 1, 2 ரெண்டுமே ஃபாலோ ஆகுது. அப்ப ஆன்சர் என்னவா இருக்கும், ஆன்சர் இஸ் ஈஸியா ரைட் ஆன்சர். சூப்பர், ஈஸியா ரைட் ஆன்சர். ஸோ 5th சம் போயிடுவோம். 5th சம் பாருங்க, இதுவும் நமக்கு ஆல் டைப் தான். RSRL புக்ல தான் எடுத்திருக்கோம். RSRL புக்ல தான் எடுத்திருக்கோம். ஸோ கரெக்டா என்ன பண்ணீங்க, யூஸ் பண்ணிக்கோங்க. ஆல், இது கீவேர்டு பாருங்க, ஆல். இதுவும் ஆல் வச்சு கேட்டிருக்காங்க. எல்லாமே ஆல் டைப்லயே வருது. சரி, இதுக்கு நம்ம 2 டயக்ராம் டிரா பண்ற மாதிரி இருக்கும். 2 டயக்ராம் வச்சுதான் பினிஷிங்ல ஒரு கன்க்ளூஷன் டயக்ராம் நம்ம கொண்டு வர முடியும். ஸோ நம்ம ஃபர்ஸ்ட் எடுத்துப்போம். ஓகேங்களா? சரி, ஃபர்ஸ்ட் டயக்ராம் பாருங்க. ஆல் வாட்டர்ஸ், எல்லா வாட்டர்ஸ். அப்ப எல்லா வாட்டர்ஸ்ன்னு சொல்லிட்டாங்க, ஆல். அப்ப ஆல்னு வந்துச்சுனாவே அது கண்டிப்பா உள்ள வந்துடணும்னு அர்த்தம். அப்போ வாட்டர். ஓகேங்களா? வாட்டர். அப்போ வாட்டர் வந்தாச்சு. எல்லா வாட்டர்ஸ், ஆல் வாட்டர்ஸ் இஸ் டெவின் அப்படின்னா தெய்வீகம் சொல்றாங்க. அப்ப இந்த டெவின்ன்றதை நம்ம என்ன பண்ணிப்போம், இங்க வரைஞ்சுப்போம். டெவின். ஓகேங்களா? அடுத்து இதுக்கு இன்னொரு டயக்ராம் நம்ம வரைகிற மாதிரி தான் இருக்கும், அதையும் வரைஞ்சிரும். அடுத்து என்ன சொல்றாங்கன்னா ஆல் டெம்பிள். ஓகேங்களா? எல்லா டெம்பிள்ஸுமே டெவின் சொல்றாங்க. சரி, டெம்பிள், நான் டெம்பிள் வரைஞ்சிக்கிறேன். எல்லா டெம்பிள், ஷார்ட்டா டெம்பிள் போட்டுக்கலாம். எல்லா டெம்பிள்ஸுமே நமக்கு என்ன வந்துடும், டெவின்ல வந்துடும். இங்க நம்ம என்ன பண்ணிப்போம், டெவின் போட்டுப்போம். ஓகேங்களா? டெவின் வச்சுப்போம். இப்ப இதுல இருந்து நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா, இது வந்து டயக்ராம் 1, இது டயக்ராம் 1, இது டயக்ராம் 2. இந்த 2 டயக்ராம்ல இருந்து நம்ம கன்க்ளூஷன், எப்பவுமே ஒரு டயக்ராம் தான் நம்ம எடுக்கணும்.
ஸோ இந்த ஃபர்ஸ்ட் அண்டு செகண்ட் இந்த ரெண்டு டயக்ராம் யூஸ் பண்ணி நான் ஃபினிஷிங்ல ஒரு டயக்ராம் கொண்டு வர போறேன். அது எப்படி கொண்டு வரணும்னா, இந்த இடத்துல நமக்கு டெவின் இருக்கு, தெய்வீகம்ன்ற வார்த்தை இருக்கு. இப்போ தெய்வீகம் வார்த்தை இருக்கிறதுல அது தெய்வீகத்துக்குள்ள கொண்டு வந்துடுறேன், இப்படி கொண்டு வந்துடுறேன். ஓகேங்களா? இது ஃபுல்லா நமக்கு என்னது டெவின் எடுத்துக்கலாம். எடுத்துட்டு அதுக்குள்ள நம்ம என்ன பண்றேன், வாட்டரை வைக்கிறேன், டபுள்யூ வாட்டர். அதுக்குள்ள என்ன பண்றேன், டெம்பிள் வச்சுக்கிறேன். ஸோ அதை சேர்த்துடக்கூடாது. நீங்களா சொல்லாத ஒரு விஷயத்த பண்ணிடக்கூடாது. அவங்க என்ன கொடுத்துருக்காங்களோ அதை மட்டும் பண்ணா போதும். நீங்களா என்ன பண்ணக்கூடாது, சொல்லாத ஒரு விஷயத்த அட்வான்ஸ் லெவலில் போய் நீங்களே யோசிச்சு என்ன பண்ணக்கூடாது, பண்ணிடக்கூடாது. அவங்க என்ன சொல்லியிருக்காங்களோ அதை மட்டும் பண்ணா போதும். இப்போ அவங்க கன்க்ளூஷன் சொல்லி நம்ம கன்க்ளூஷன் போயிடுவோம். இப்போ கன்க்ளூஷன் பாருங்க, ஆல் வாட்டர்ஸ். இப்போ இந்த டயக்ராம்ஸை கன்சிடர் பண்ணாதீங்க. இந்த மூணாவது டயக்ராம் கொண்டு வந்துட்ட பிறகு இந்த டயக்ராம்ஸை நீங்க கன்சிடர் பண்ணக்கூடாது. அப்ப இந்த டயக்ராம் மட்டும் தான் நீங்க கன்சிடர் பண்ணிக்கணும், எடுத்துக்கணும். இப்போ ஆல் வாட்டர்ஸ் இஸ் டெம்பிள் சொல்றாங்க. அப்ப எல்லா வாட்டருமே டெம்பிள்ஸ் அப்படின்னா வாட்டர் எங்க வரணும், உள்ள வரணும். ஆனா இங்க பக்கத்துலயே இருக்கிறதால இந்த ஸ்டேட்மெண்ட் ராங்கு, இந்த கன்க்ளூஷன் ராங்கு. ரெண்டாவது, ஆல் டெம்பிள்ஸ், அப்ப டெம்பிள் உள்ள வரணும், வாட்டர் வெளியே வரணும். இங்கேயும் நமக்கு என்னது பக்கத்துலயே தான் இருக்கு, அது அப்படியே ரிவர்ஸ்ல கொடுத்துருக்காங்க. இதுவும் நமக்கு என்னது தப்பு. ஸோ இப்போ நல்லா நீங்க புரிஞ்சுக்கணும், இங்கதான் ஒரு விஷயம் இருக்கு. ஓகேங்களா? இந்த ரெண்டு வார்த்தையுமே சேமா வந்து நோட் பண்ணிக்கோங்க. இங்கதான் ஒரு விஷயத்த நான் வந்து தெளிவா உடைச்சு விடுறேன். ரெண்டு வார்த்தையுமே இங்க பாருங்க, வாட்டர் டெம்பிள், டெம்பிள் வாட்டர். இந்த மாதிரி ரெண்டு வார்த்தையுமே சேமா வந்து, ஓகேவா, ரெண்டு வார்த்தையுமே சேமா வந்து சம் நோ, இந்த கண்டிஷன்ல இங்க உங்களுக்கு கீவேர்டு இல்லைன்னா, ரெண்டு வார்த்தை வந்து சம் நோ கன்க்ளூஷன்ல கீவேர்டு உங்களுக்கு அங்க இல்லைன்னா அதுக்கு கண்டிப்பா ஒரு ஆன்சர் என்னவா இருக்கும் அப்படின்னா நெய்தர் ஆரா தான் இருக்கும். நெய்தர் ஆர், இங்க பாருங்க, நெய்தர் தான் ரைட் ஆன்சர். சப்போஸ் குரு சார், சப்போஸ் சம் அண்ட் நோலு கொடுத்துட்டாங்கன்னா சார் அப்படின்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பா ஆன்சர் வந்து எய்தர் ஆரா இருக்கும். அப்ப இந்த இடத்துல ஆன்சர் என்ன அப்படின்னா நமக்கு நெய்தர் ஆர் இஸ் ரைட் ஆன்சர். ரெண்டுமே தப்பு, ரெண்டுமே நமக்கு ஃபாலோ ஆகல இந்த இடத்துல. ஓகேங்களா? ரெண்டுமே ஃபாலோ ஆகல. இந்த நமக்கு டிஎன்பிசிலையும் சரி மற்ற தேர்வுலையும் சரி இரண்டுமே பின்பற்றப்படவில்லை அப்படின்னு கொடுக்க மாட்டாங்க. ஓகேங்களா? பின்பற்றப்படுதுன்னா கொடுப்பாங்க. இங்க பாருங்க, தமிழ்ல பாருங்க, முடிவு 1 அல்லது 2 பின்பற்றப்படவில்லை அப்படின்னு கொடுத்திருப்பாங்க. முடிவு 1 அல்லது 2 பின்பற்றப்படவில்லை அப்படின்னு கொடுத்திருக்காங்க. அப்போ நீங்க தமிழ்ல படிக்கிறவங்க அதை வச்சு லாஜிக் படி எடுத்துக்கலாம். பட் ஆங்கிலத்துல படிக்கிறவங்க இதை வச்சு எடுத்துங்க. நெய்தர் அவர் கான்செப்ட்ல வரும் அப்படின்றத நீங்க என்ன பண்ணிக்கங்க, ஃபிக்ஸ் பண்ணி எடுத்துக்கீங்க. ஓகேங்களா? ஸோ கிளியரா புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். அடுத்த சம்ல கொஞ்சம் புரியும். ஓகேங்களா? அடுத்த சம் கொஞ்சம் நம்ம தெளிவுபடுத்திடுவோம், வாங்க பார்க்கலாம். ஓகேங்களா? ஆறாசம். ஸோ குரூப் டிஏ மெயின்ஸ் படிக்கிறவங்களும் சரி இந்த வீடியோவை கரெக்டாக நோட் பண்ணி வச்சுக்கோங்க. எல்லா மாடல்ஸும் இதில் கவர் பண்ணியிருக்கேன், ஒரு மாடல் கூட மிஸ் பண்ணல. ஆர்எஸ்எல் புக்கில் இருக்கிற எல்லா மாடல்ஸுமே கவர் பண்ணியிருக்கேன். ஓகேங்களா? இப்போதான் புதுசாக பார்க்குறவங்க மறக்காம ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. டிஸ்கிரிப்ஷனில் டெலிகிராம் லிங்க் வச்சிருக்கேன், அதிலே ஜாயின் பண்ணிக்கோங்க. ஒரு லைக் ஒன்று போட்டு விட்டுருங்க, உங்களுக்காக கஷ்டப்பட்டு வீடியோ எடுத்து கொடுக்குறோம். ஸோ ஒரே ஒரு லைக் மட்டும் நீங்கள் போட்டு விட்டுருங்க, ஓகே, எனக்காக. ஓகேங்களா? ஸோ 6th சம் கீவேர்ட்ஸ் வச்சு பாருங்க. கீவேர்ட்ஸ் எப்படி நம்ம கொடுத்துருக்காங்க, பொறுமையாகவே நடத்துகிறேன் பாருங்க. ஓகேங்களா? ரொம்ப ஸ்லோவாக இருக்கிற மாதிரி இருந்துச்சுன்னா நீங்கள் ஃபாஸ்ட் மோட் வச்சுக்கோங்க. ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா கீவேர்ட்ஸை ஃபர்ஸ்ட் அண்டர்லைன் பண்ணிட்டு டயக்ராமை ட்ரா பண்ண ஆரம்பிச்சிருவோம். ஆல் கார்ஸ் ஆர் கேட்னு சொல்றாங்க. எல்லா காருமே, ஓகேங்களா, கார் அப்படின்னு எடுத்துக்கலாம். ஃபர்ஸ்ட் நம்ம கார், எல்லா காருமே நமக்கு என்னவா, கேட். அப்ப எல்லான்ற வார்த்தை தான் நமக்கு உள்ள வரும். செகண்ட் வந்து நம்ம கேட்னு எடுத்துக்கலாம், கேட். அடுத்தது ஆல் ஃபேன்ஸ் ஆர் கேட்னு சொல்றாங்க. எல்லா ஃபேன்ஸுமே கேட்னு சொல்றாங்க. இது டயக்ராம் நம்பர் 1. இப்போ எல்லா ஃபேன் அப்படின்னா ஃபேன் நான் இங்க வரைஞ்சிக்கிட்டேன். ஓகேங்களா? FAN ஃபேனு. எல்லா ஃபேனுமே நமக்கு என்ன வந்துடும், கேட்டுக்குள்ள வரும் அப்படின்னு நமக்கு தெரிஞ்சு போச்சு. இது கேட்டு. ஓகேங்களா? கேட்ஸ். இப்போ நமக்கு 2 டயக்ராம் வந்திருக்கு. டயக்ராம் 1, டயக்ராம் 2. 2 டயக்ராம் வந்திருக்கு. இப்போ நம்ம என்ன பண்ணோம், பாசிபிலிட்டிஸ் அதாவது ஒரு 2 டயக்ராம் வச்சு சால்வ் பண்ண முடியாது. அதுக்கு பதில் நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா மூணாவதா ஒரு டயக்ராம் கொண்டு வரணும். ஸோ மூணாவது ஒரு டயக்ராம் கொண்டு வந்தால் தான் நம்ம என்ன பண்ண முடியும், ஆன்சர் போட முடியும். ஸோ நான் என்ன பண்றேன், இந்த 2 டயக்ராம் வச்சு மூணாவது ஒரு டயக்ராமை டிரா பண்ண போறேன். எப்படின்னா இந்த ஃபர்ஸ்ட் அண்ட் செகண்டை ஃபாலோ பண்ணி யூஸ் பண்ணி ஃபர்ஸ்டையும் செகண்டையும் ஃபாலோ பண்ணி நான் பண்ண போறேன், மூணாவது ஒரு டயக்ராம் டிரா பண்ண போறேன். எப்படி டயக்ராம் டிரா பண்ண கரெக்டா இருக்கும் அப்படின்னா, எக்ஸாம்பிளுக்கு நம்ம கேட் அப்படின்ற ஒரு பொசிஷனை நம்ம ஃபிக்ஸ் பண்ணிப்போம். கேட், இதுதான் கேட். ஓகேங்களா? வெளியே மட்டும் வரைஞ்சிக்கலாம், கேட். இது கேட்டு. இது உள்ள வந்து பாத்தீங்கன்னா நம்ம கார்னு எடுத்துக்கலாம், கார், CAR, கார். இது உள்ளது பாத்தீங்கன்னா ஃபேன்.
எஃப்ஏஎன் ஃபேன் எஃப் மட்டும் போட்டுக்கலாம். இப்போ கரெக்டாக இருக்கும் பாருங்க. ஏன்னா இங்கே கேட் இருக்கு, இங்கே கேட் இருக்கு. இது ஃபேனும் கேட்டுக்கு உள்ளதானே இருக்கு. இப்படி நம்ம டிரா பண்ணிக்கலாம். இதுதான் வந்து தேர்ட் டயக்ராம் எடுத்துக்கலாம். நம்ம தேர்ட் டயக்ராம் யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ நீங்க என்ன பண்ணுங்க, வரைஞ்சிட்ட பிறகு இந்த ரெண்டு டயக்ராமே கன்சிடர் பண்ணாதீங்க. இதை யூஸ் பண்ணி தான் நம்ம மூணாவது டயக்ராம் வரைஞ்சிட்டோம்ல. அப்போ இதை கன்சிடர் பண்ணக்கூடாது. அப்போ இது எப்படி சார் சால்வ் பண்ணலாம் குரு சார் அப்படின்னா, ரொம்ப சிம்பிளா சால்வ் பண்ணிக்கலாம். கன்க்ளூஷனை கரெக்டாக வாசிங்க, ஆன்சர் எடுத்துடலாம். பாருங்க, ஆல் கார் ஏர் ஃபேன் சொல்றாங்க. அப்ப கார் தான் உள்ள வரணும் அப்படின்னு அர்த்தம், ஃபேன் வெளியே வரணும் அர்த்தம். ஆனா இங்க ரெண்டுமே பக்கத்து பக்கத்துல வந்திருக்கு. அப்ப இது தப்பு. ஓகே, அடுத்து பாருங்க, சம் ஃபேன்ஸ் ஆர் கார்னு சொல்றாங்க. சில ஃபேன்ஸ் கார்ன்றாங்க. ஆனா இங்க பக்கத்து பக்கத்துல வந்திருக்கு அப்படின்னு சொல்ல முடியாது. இதுவும் தப்பு. ரெண்டுமே தப்பு சார் அப்படின்னா ரெண்டுமே ஃபாலோ ஆகலன்னு அர்த்தம். ஆப்ஷன்ல போய் பாருங்க, ரெண்டுமே ஃபாலோ ஆகலன்னு சொல்ல மாட்டாங்க. எந்த ஆப்ஷனும் இருக்காது. ஆனா அது எய்தரா நெய்தரா அப்படின்றது நீங்க கண்டுபிடிக்கணும். இந்த மாதிரி ரெண்டுமே ஃபாலோ ஆகல அப்படின்னா அது எய்தரா நெய்தரான்னு கண்டுபிடிக்கணும். அப்போதான் நீங்க வந்து இந்த விஷயத்த கரெக்டா நோட் பண்ணணும். என்னன்னா, எய்தரா இருந்தாலும் சரி, நெய்தரா இருந்தாலும் சரி, அதுல இருக்கக்கூடிய வார்த்தைகள் வந்து ரிப்பீட் ஆகும். இங்க காரா, இங்க ஃபேனு, திரும்பவும் ஃபேனு, காரு, இந்த வேர்ட்ஸ் கரெக்டா ரிப்பீட் ஆகுது. ஆனா எய்தரான்னு கண்டுபிடிக்கிறதுக்கு மட்டும் ஒரு க்ளூ இருக்கு. என்னன்னா, கண்டிப்பா ஸ்டேட்மெண்ட் சம் நோ அப்படி வச்சுதான் வரும். ஆனா இந்த இடத்துல நமக்கு ஆல் சம் வச்சு வந்திருக்கு. அப்ப ஆல் சம் வச்சு வந்திருக்கு. ஆனா நமக்கு எய்தரா இருந்தா சம் அண்ட் நோ பேட்டர்ன்ல தான் கேட்பாங்க. ஆனா இவங்க ஆல் அண்ட் சம் பேட்டர்ன்ல கேட்டதால இது கண்டிப்பா நெய்தர் ஆரா தான் இருக்கும். 100% நெய்தர் ஆர் இஸ் எ ரைட் ஆன்சர். டெல் இஸ் எ ரைட் ஆன்சர் அப்படின்னு நம்ம என்ன பண்ணிக்கலாம், எடுத்துக்கலாம். கிளியரா புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். நல்லா புரிஞ்சுக்கங்க. எய்தர் ஆர் நெய்தர் ஆர் வெரி வெரி இம்பார்ட்டன்ட் மாடல். லாஸ்ட் நடந்த குரூப் டி மெயின்ஸ்ல எய்தர் ஆர் நெய்தர் ஆர் வச்சு 2 கொஸ்டின் கேட்டிருந்தாங்க. ரொம்ப கடினத்தன்மையா இருந்துச்சு. பட் இந்த ஆர்எஸ் நாள் புக்ல இருக்கக்கூடிய இந்த எய்தர் ஆர் நெய்தர் ஆர் மாடல் கவர் பண்ணிட்டீங்க அப்படின்னா குரூப் 2, குரூப் 4, குரூப் 1 ப்ரிலிமினரி எக்ஸாம்ல ஈஸியா உங்களால கண்டிப்பா இந்த சிலாகிசம் டாபிக்ஸை லாக் பண்ணி உங்களால வந்து பாத்தீங்கன்னா லாஜிக்கல் ரீசனிங்களுக்கு எப்படி கேள்வி கேட்டாலும் போட்டுற முடியும் அப்படின்ற அளவுக்கு உங்களுக்கு கான்ஃபிடன்ட் வந்துடும். ஓகேங்களா? ஸோ நம்ம அடுத்த சம் போயிடுவோம். 7வது கொஸ்டின், எல்லா பேனாக்களும் சாக் பீஸ்கள், அனைத்து நாற்காலிகளும் சாக் பீஸ்கள். முடிவு கொடுத்திருக்காங்க. சில பேனாக்கள் எல்லாம் நாற்காலிகள், சில சாக் பீஸ்கள் எல்லாமே பேனாக்கள் அப்படின்னு கொடுத்திருக்காங்க. நம்ம ஆங்கிலத்திலே பார்த்துருவோம். அதுதான் கொஞ்சம் நமக்கு கொஞ்சம் கன்வீனியன்டா இருக்கும். ஓகேங்களா? சரி, இப்ப பாருங்க, ஆல் பென்ஸ் ஆர் சாக், ஆல் சேர்ஸ் ஆர் சாக் அப்படின்னு கொடுத்திருக்காங்க. இந்த இடத்துல பாருங்க, கீவேர்ட்ஸ் பாருங்க, ஆல். இந்த இடத்துல நமக்கு ஆல் இருக்கு. இந்த இடத்துல சம்மு, சம். சால்வ் பண்ணிடுவோமா? ஆல் பென், ஆல் பக்கத்துல பென்ன்ற வார்த்தை இருக்கு. அப்ப பென்ன்ற வார்த்தை ஆளுக்கு பக்கத்துல இருக்கிறதால கண்டிப்பா நம்ம உள்ள என்ன போடுவோம், பென்னு தான் போடுவோம். அப்போ பென்னு உள்ள போட்டுக்கலாம். வெளியே நம்ம என்ன பண்ணுவோம், சாக்க வெளியே வரைவோம். நான் என்ன பண்றேன், சாக்குக்கு கீழே வரைஞ்சிக்கிறேன். அப்பதான் கரெக்டா எழுதுறது கரெக்டா இருக்கும். சாக். சோ இப்போ ஆல் சேர்ஸ் ஆர் சாக்னு சொல்றாங்க. இங்க இன்னொரு டயக்ராம் வரைஞ்சிக்கலாம். எல்லா சேருமே, அப்ப சேர்னு ஒண்ணு இருக்கு. எல்லா சேருமே நமக்கு எதில் வந்துடும், சாக்ல வந்துடும். ஸோ அப்போ இங்க சாக் அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம். சாக்னு எடுத்துக்கலாம். ஓகேங்களா? இப்போ இது வந்து டயக்ராம் 1, இது டயக்ராம் 1, இது டயக்ராம் 2. இந்த 2 டயக்ராம் யூஸ் பண்ணி நீங்க எப்பவுமே 2 டயக்ராம்ல சால்வ் பண்ண முடியாது. ஸோ நம்ம இந்த ஃபர்ஸ்ட் டயக்ராமையும் செகண்ட் டயக்ராமையும் சால்வ் பண்ணி என்ன பண்ணுவோம், தேர்ட் டயக்ராம ஒன்று வரைஞ்சி அதை வச்சு கன்க்ளூஷன் போயிடலாம். இப்போ ரெண்டுத்துமே காமனா பாருங்க, இங்கே சாக் இருக்கு, இங்கே சாக் இருக்கு. அதுக்குள்ளதான் சேர் பென் இருக்கு. ஸோ நான் என்ன பண்ணிக்கிறேன் அப்படின்னா, இது வந்து பார்த்தீங்கன்னா சாக்னு எடுத்துக்கிறேன், சிஹெச்ஏன்னு எடுத்துக்கிறேன், சாக் ஷார்ட் எடுத்துக்கிறேன், சாக்கு. ஸோ உள்ள வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல பென் வரைஞ்சிக்கிறேன், இந்த இடத்துல நான் வந்து சேர் வரைஞ்சிக்கிறேன், சி வரைஞ்சிக்கிறேன். சேர் உள்ள இருக்கிறது சேரு, வெளியே இருக்கிறது சாக்கு. ஓகேங்களா? சாக் மட்டும் கொஞ்சம் தெளிவாக எழுதிக்கிறேன், சாக். ஓகேங்களா? ஸோ இதை கரெக்டாக நோட் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ நம்ம தேர்ட் டயக்ராம் வரைஞ்சாச்சு. இந்த தேர்ட் டயக்ராம் வரைஞ்ச உடனே நீங்க என்ன பண்றீங்க அப்படின்னா, இந்த ஃபர்ஸ்ட் டயக்ராமையும் செகண்ட் டயக்ராமையும் கன்சிடர் பண்ணிக்காதீங்க. ஓகேங்களா? இப்போ தேர்ட் டயக்ராம் வச்சு தான் நம்ம சம் சால்வ் பண்ண போறோம். 2 கன்க்ளூஷன்ஸ் இருக்கு, கரெக்டுங்களா? 2 கன்க்ளூஷன்ஸ் இருக்கு. அந்த 2 கன்க்ளூஷன்ஸ் வச்சு கரெக்டாக முடிச்சு விட்டுருவோம். சம் பென்ஸ் ஆர் சேர்ன்றாங்க. சில பெண் வந்து சேர்ன்றாங்க. பாருங்க, பெண்ணுக்கும் சேருக்கும் சம்பந்தமே கிடையாது. அப்ப இந்த ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் தப்பு. ரெண்டாவது ஸ்டேட்மெண்ட், சம் சாக்ஸ் ஆர் பென்ன்றாங்க. சில சாக்ஸ் வந்து பென்னுன்றாங்க. இப்ப இது ஃபுல்லாவே சாக்ஸ் தான், கரெக்டா? இது ஃபுல்லாவே சாக் தான் இருக்கு. பாருங்க, இது ஃபுல்லாவே உங்களுக்கு என்னதான் இருக்கு, சாக் தான் இருக்கு. அது சாக்குக்குள்ள கொஞ்சம் பென் இருக்குன்னு சொல்றாங்க. அப்ப கரெக்ட் தான் குருசன் கேட்டா. இப்ப இது ஃபுல்லா பென்னு தான்.
அப்ப இருக்குதானே, கரெக்டா தானே, இது பாயிண்ட் இருக்குதானே, அப்ப இது இருக்குன்றதால இது கரெக்ட். ஸோ அப்ப இந்த ஸ்டேட்மெண்ட் ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் தான் தப்பு, இந்த ஸ்டேட்மெண்ட் கரெக்ட். அப்ப ரெண்டாவது மட்டும் தான் நமக்கு ஃபாலோ ஆகுது. ஆன்சர் வந்து பாம்பேசிய ரைட் ஆன்சர். பாம்பேசிய ரைட் ஆன்சர். அடுத்து 8வது சம். அனைத்து நல்ல விளையாட்டு வீரர்களும் வெற்றி பெறுவார்கள். அனைத்து நல்ல விளையாட்டு வீரர்களும் நன்றாக சாப்பிடுவார்கள். இப்ப முடிவு கொடுக்குறாங்க, நன்றாக சாப்பிடுபவர்கள் அனைவருமே நல்ல விளையாட்டு வீரர்கள், வெற்றி பெற்ற அனைவருமே நன்றாக சாப்பிடுவார்கள் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ நம்ம ஆங்கிலத்தில் யூஸ் பண்ணிப்போம், கொஞ்சம் கரெக்டாக இருக்கும், நமக்கு சால்வ் பண்ணுறது கொஞ்சம் கரெக்டாக இருக்கும். சரி, ஓகே, பாருங்க. ஆல் இந்த வேர்ட்ஸ் கரெக்டாக யூஸ் பண்ணி இங்கே கீவேர்ட்ஸ் டயக்ராம் சால்வ் பண்ணிக்கோங்க. இங்கே பாருங்க, ஆல் வச்சு கொடுத்துருக்காங்க, இங்கேயும் ஆல், இங்கேயும் ஆல், இங்கேயும் ஆல். ஆல் மாடலில் தான் நமக்கு கொஸ்டின் கொடுத்துருக்காங்க. சரி, ஓகே. 8th சம் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும், ஸ்டேட்மெண்ட் கரெக்டாக புரிஞ்சுக்க முயற்சி பண்ணுங்க. ஓகேங்களா? இப்போ எல்லா குட் அத்லெட்ஸ், இப்போ எல்லாம்ன்ற வார்த்தை பக்கத்தில் வந்துச்சுன்னா நீங்க கண்டிப்பா என்ன பண்ணிக்கணும், உள்ள எடுக்கணும்னு அர்த்தம். இப்போ எல்லா குட் அத்லெட்ஸுமே உங்களுக்கு என்னது, வின்னு தான் அப்படின்னு சொல்றாங்க. அதே மாதிரி எல்லா குட் அத்லெட்ஸுமே உங்களுக்கு என்னதான், நல்லாவே சாப்பிடுவாங்களாம், ஈட் வெல் அப்படின்றாங்க. சரி, இது எப்படி எடுத்துக்கலாம்னா, இந்த குட் அத்லெட் அப்படின்றத நான் ஷார்ட்டா என்ன பண்ணிக்கிறேன் அப்படின்னா GA அப்படின்னு எடுத்துக்கிறேன். GA, குட் அத்லெட். அப்ப எல்லா குட் அத்லெட்டுமே நமக்கு என்னதான், வின் அப்படின்னு அர்த்தம். வின், WIN, வின். இது டயக்ராம் 1. அதே எல்லா குட் அத்லெட்டுமே, GAன்னு எடுத்துக்கிறேன், குட் அத்லெட். எல்லா குட் அத்லெட்டுமே ஈட் வெல்னு அர்த்தம், நல்லாவே சாப்பிடுவாங்களாம். ஈட், EWன்னு எடுத்துக்கிறேன் ஷார்ட்டா, ஈட் வெல். ஓகேங்களா? ஈட் வெல். இப்போ இது டயக்ராம் 1, இது டயக்ராம் 2. இந்த 2 டயக்ராம் வச்சு நம்ம என்ன பண்ணோம், டயக்ராம் 3 டிரா பண்ணோம். டயக்ராம் 3 என்ன பண்ணிக்கிறேன், இங்க டிரா பண்ணிக்கிறேன். டயக்ராம் 3. இப்ப பாருங்க, ரெண்டுத்திலுமே நமக்கு உள்ள வந்து என்ன இருக்கு அப்படின்னா, அத்லெட் இருக்காரு, குட் அத்லெட், குட் அத்லெட் இருக்காங்க. நம்ம இதுக்கு இந்த சம்முக்கு டயக்ராம் 3 நம்ம டிரா பண்ணாம அப்படியே லாஜிக்கா யோசிச்சு பாருங்களேன். லாஜிக்கா யோசிச்சு பாருங்க, உங்களுக்கு ஓரளவுக்கு இது கான்செப்ட் புரியும். என்னன்னா, இதுக்கு நம்ம தமிழ்லயே யோசிப்போம். தமிழ்லயே வாங்க. நன்றாக சாப்பிடுபவர்கள் அனைவரும் நல்ல விளையாட்டு வீரர்கள் சொல்றாங்க. அனைவருமே, இப்ப நல்லா சாப்பிடுற எல்லாருமே நல்ல விளையாட்டு வீரர்களாம். இப்ப நல்லா சாப்பிடுறவங்க எங்க இருக்காங்க, இங்க இருக்காங்க. இதுதான் நல்லா சாப்பிடுற எல்லாருமே நல்ல விளையாட்டு வீரர்களான்னு கேட்டா கிடையாது. ஏன்னா இது ஃபுல்லா நல்ல விளையாட்டு வீரர்கள் இருக்காங்க. இது ஃபுல்லா இருக்காங்க நல்ல விளையாட்டு வீரர்கள், இது ஃபுல்லா நல்ல விளையாட்டு வீரர்கள் தான். ஆனா அதுல இது உள்ள இருக்கிறவங்க மட்டும்தான் குட் அத்லெட்ஸ். வெளியே நான் கிரீன் ஹைலைட் பண்ணிருக்கேன் பாத்தீங்களா, அவங்க எல்லாம் ஓரளவுக்கு பர்ஃபார்மன்ஸ் பண்றவங்க தான். அப்போ நல்லா சாப்பிடுற எல்லாருமே நல்லா விளையாடுறவங்க கிடையாது. அப்ப இந்த ஸ்டேட்மெண்ட் நமக்கு தப்பு. ஓகேவா? தப்பு. ரெண்டாவது ஸ்டேட்மெண்ட் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, நல்லா புரிஞ்சுக்கணும். ரெண்டாவது ஸ்டேட்மெண்ட் நமக்கு என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, ஆல், அதாவது நல்லா விளையாடுற எல்லாருமே நல்லா சாப்பிடுவாங்களாம். ஓகேங்களா? நல்லா விளையாடுற எல்லாருமே நல்லா சாப்பிடுவாங்கன்னு சொல்றாங்க. அதையும் நம்மளால சொல்ல முடியாது. ஏன்னா நமக்கு என்ன சொல்லியிருக்காங்க, விளையாடுறவங்க எல்லாருமே வந்து பார்த்தோன்னா குட் அத்லெட் தான் சொல்லியிருக்காங்க. அப்போ நல்லா விளையாடுற எல்லாருமே நல்லா சாப்பிட்றவங்க கிடையாது. அப்போ இந்த ஸ்டேட்மெண்ட் நமக்கு தப்பு. இந்த ஸ்டேட்மெண்ட் கொஞ்சம் டிஃப்ரெண்டா இந்த RSRL புக்ல இதை நம்ம நார்மலா டிரா பண்ணி போட முடியல. பட் இதை நம்ம கான்செப்ட் வச்சு புரிஞ்சு போடுற மாதிரி தான் இருக்கு. நீங்க டயக்ராம், இந்த ஃபர்ஸ்ட் டயக்ராம், செகண்ட் டயக்ராம் வரைஞ்சிட்டு நீங்க சால்வ் பண்ணீங்கன்னா புரிஞ்சுக்கும். 2 ஸ்டேட்மெண்ட்டுமே ராங். இந்த மாதிரி 2 ஸ்டேட்மெண்ட்டுமே ராங் ஆயிட்டு நமக்கு வந்து பார்த்தோன்னா பொதுவா ஒரு கான்செப்ட் வந்து நமக்கு கொடுக்குறாங்க அப்படின்னா, அப்ப நீங்க புரிஞ்சுக்கணும், அது கண்டிப்பா 2 ஸ்டேட்மெண்ட்டுமே நமக்கு ராங் அப்படின்னா அது கண்டிப்பா எய்தரா தான் இருக்கும். சரி, நெய்தரா தான் இருக்கும். எய்தரா இருக்க வாய்ப்பே கிடையாது. இதுக்கான ஆன்சர், 8க்கான ஆன்சர் D இஸ் ஏ ரைட் ஆன்சர். நோட் பண்ணிக்கணும், எய்தர் ஆர் இஸ் ஏ ரைட் ஆன்சர். வெரி 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 இம்பார்ட்டன்ட் சம்பா. இந்த கொஸ்டின் கண்டிப்பா கேட்க வாய்ப்பு இருக்கு. ஏன்னா இது ஒரு கான்செப்ட் பேஸ் பண்ணி நம்ம போடுற மாதிரி இருக்கும். இது ஒரு இம்பார்ட்டன்ட் சம். RSRL புக்ல இந்த சம் இருக்கு. ஓகேங்களா? இதை நோட் பண்ணிக்கோங்க. அடுத்து பாருங்க, இதுவும் நல்ல ஒரு கொஸ்டின் தான். 9வது சம் நல்ல ஒரு கொஸ்டின் தான். ஓகேங்களா? சால்வ் பண்ணிடுவோமா? 9th கொஸ்டின். ஃபர்ஸ்ட் நம்ம எவ்ரி, இந்த ஆல்னு கொடுக்காம எவ்ரின்னு கூட கொடுப்பாங்க. ஆளோட இன்னொரு கீவேர்ட்ஸ் தான் எவ்ரின்னு சொல்லுவாங்க. அதுக்காக சம் வச்சிருக்கேன். ஓகேங்களா? சரி, 9வது சம் பாரு, டிரா பண்ணிடுவோம் நம்ம. எவ்ரி மினிஸ்டர்ஸ் இஸ் எ ஸ்டூடெண்ட். எவ்ரினா ஆல்னு அர்த்தம். எவ்ரிக்கு இன்னொரு பேர் ஆல். அப்ப ஆல் தான் கொடுத்துருக்காங்க. அப்போ உள்ள மினிஸ்டர்ஸ் போட்டு வெளியே நீங்க என்ன பண்ணுங்க, ஸ்டூடெண்ட்ஸ் போட்டுக்கலாம். நான் மினிஸ்டர்ஸ்க்கு எம்னு யூஸ் பண்ணிக்கிறேன், ஸ்டூடெண்ட்டுக்கு என்ன பண்ணிக்கிறேன், எஸ் அப்படின்ற ஒரு கீவேர்டு யூஸ் பண்ணிக்கிறேன். ஓகேங்களா? எவ்ரி மினிஸ்டர்ஸ் இஸ் ஸ்டூடெண்ட். அப்ப எவ்ரி ஸ்டூடெண்ட் சொல்லிட்டு இருக்காங்க. திரும்பவும் எவ்ரின்றது ஆல், அதுக்கப்புறம் எவ்ரி ஸ்டூடெண்ட் இஸ் இன் எக்ஸ்பீரியன்ஸ் சொல்றாங்க, அனுபவமற்றவர்கள் அர்த்தம். அப்போ இது உள்ள நம்ம வரும்போது நம்ம என்ன பண்ணிக்கலாம், இன் எக்ஸ்பீரியன்ஸ் சொல்லும்போது நான் என்ன பண்றேன், இது அப்படி எழுதி வச்சுக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. இன் எக்ஸ்பீரியன்ஸ். ஓகேவா? இன் எக்ஸ்பீரியன்ஸ் அப்படின்னு எழுதிக்கிட்டேன்.
இப்போ நமக்கு கன்க்ளூஷன் கொடுத்துருக்காங்க. அந்த கன்க்ளூஷன்ஸ் வச்சு நம்ம என்ன பண்ணுவோம், ஆன்சரை கண்டுபிடிப்போம். எவ்ரி மினிஸ்டர்ஸ் இஸ் இன்எக்ஸ்பீரியன்ஸ் சொல்றாங்க. எல்லா மினிஸ்டர்ஸுமே அனுபவம் அற்றவர்கள் சொல்றாங்க. நல்லா புரிஞ்சுக்கங்க. அனுபவம் அற்றவர்களுக்குள்ளதான் நமக்கு மினிஸ்டர்ஸ் இருக்காங்க. அப்ப எல்லாருமே உள்ளதா வராங்க. அப்ப இந்த ஸ்டேட்மெண்ட் நமக்கு கரெக்ட். ரெண்டாவது, சம் இன்எக்ஸ்பீரியன்ஸ், அதாவது சம் இன்எக்ஸ்பீரியன்ஸ்டு ஆர் ஸ்டூடெண்ட் சொல்றாங்க. ஸ்டூடெண்ட்டுக்குள்ள நல்லா புரிஞ்சுக்கணும், ஸ்டூடெண்ட்டுக்குள்ள சில இன்எக்ஸ்பீரியன்ஸ் இருக்காங்க அப்படின்னு சொல்றாங்க. இப்ப பாருங்க, ஸ்டூடெண்ட் இது ஃபுல்லா இன்எக்ஸ்பீரியன்ஸ் தான். இது ஃபுல்லாவே நமக்கு என்னதான் வரும், இன்எக்ஸ்பீரியன்ஸ் தான். இது ஃபுல்லாவே நமக்கு இன்எக்ஸ்பீரியன்ஸ் கலர் பண்ற பாருங்க. இது ஃபுல்லாவே இன்எக்ஸ்பீரியன்ஸ் தான். அந்த இன்எக்ஸ்பீரியன்ஸ்க்குள்ள நமக்கு ஸ்டூடெண்ட் நான் டிரா பண்ணிட்டேன். ஃபுல்லா இது ஃபுல்லா இன்எக்ஸ்பீரியன்ஸ்மா. இந்த இன்எக்ஸ்பீரியன்ஸ்க்குள்ள ஸ்டூடெண்ட்ஸ் எங்கன்னா இருக்காங்களா பாருங்க. இது வரைக்கும் லைட்டா உள்ள அப்படியே நான் சும்மா உங்களுக்கு வரைஞ்சு காட்டியிருக்கேன். அதுக்குள்ள ஸ்டூடெண்ட் இருக்காங்க. இங்க இருக்காங்க பாரு, உள்ள அண்டர்லைன் பாட்டு இங்க இருக்காங்க பாரு. ஸ்டூடெண்ட் எஸ் உள்ள லைட்டா தெரியுதா பாருங்க. அப்ப இருக்காங்க. அப்ப கரெக்ட் தான். அப்ப சம் இன்எக்ஸ்பீரியன்ஸ் ஆர் ஸ்டூடெண்ட்னு கேட்டா டெஃபினட்டா கரெக்ட். இந்த ஸ்டேட்மெண்ட் நமக்கு கரெக்ட் தான். ஸோ இன்ச் பை இன்ச்சை கவர் பண்ணி கொடுக்குறேன். RSR நிறைய பேர் கேட்டுட்டு இருக்கீங்க, சார் RSR கம்ப்ளீட் பண்ணி கொடுத்துருங்க சார் 20 days சொல்லியிருக்கீங்க. நான் முழுசா முடிச்சு கொடுக்குறேன். கண்டிப்பா நீங்க எக்ஸாம் போறதுக்கு என்ன தேவையோ அது எல்லாமே நம்மளுடைய இன்ஜினியர் குரு யூடியூப் சேனல்ல 1 by 1 பதிவேற்றம் பண்ணி கொடுத்துறோம். தேவையானது மட்டும் பதிவேற்றம் பண்ணி கொடுக்குறேன். ஸோ வியூஸ்க்காகவும் வாட்சர்ஸ்க்காகவும் நான் வீடியோ போடல. ஸோ என்ன தேவையோ அது பக்கவா கொடுத்துறேன், நீங்க எடுத்து பயன்பட்டுருக்கீங்க. ஓகேங்களா? அப்ப 2 ஸ்டேட்மெண்ட்டுமே கரெக்ட் நமக்கு. அப்போ 9வது ஆன்சர் என்ன அப்படின்னா, ஸோ E is a right answer. ரெண்டுமே ஃபாலோ ஆகுது. இஃப் போத் கன்க்ளூஷன் 1 and 2 is a follow is a right answer. ஆன்சர் நமக்கு E is a right answer. அடுத்து 10வது சம் பாருங்க. 10வது சம். ஸோ இது இப்போ பார்க்க போறதுல 3 ஸ்டேட்மெண்ட்ல ஃபர்ஸ்ட் மேல நம்ம 2 பார்த்தோம்ல, இது கொஞ்சம் 3 வச்சு கொடுத்துருப்பாங்க. 3 ஸ்டேட்மெண்ட்ல நம்ம பார்ப்போம். ஆல் டாக்ஸ் ஆர் விண்டோஸ், ஆல் பாட்டில்ஸ் ஆர் விண்டோஸ், ஆல் கார்ஸ் ஆர் பாட்டில்ஸ். இது எல்லாமே ஆல் பேஸ் பண்ண சம்ஸ்மா. இது எல்லாமே ஆல் பேஸ் பண்ண கீவேர்ட்ஸ் வச்சு வரக்கூடிய சம். ஆல்ல தான் வருது நமக்கு கீவேர்ட்ஸ். ஆல் இங்கேயும் நமக்கு ஆல், சம், சம். நோ வந்தாதான் நமக்கு கஷ்டமா இருக்கும். ஆல் வந்துச்சுன்னா பிரச்சனை கிடையாது. இப்போதைக்கு நம்ம நோ வச்சு நம்ம சால்வ் பண்ணல, பின்னாடி வச்சிருக்கேன், இது வரைக்கும் சால்வ் பண்ணுங்க. ஓகேங்களா? இப்போ நீங்க என்ன பண்றீங்க அப்படின்னா, டயக்ராம கரெக்டா டிரா பண்ணிடுவோம். ஆல் டால்ஸ் ஆர் விண்டோஸ் சொல்றாங்க. டால் உள்ள போட்டுப்போம். ஓகேங்களா? டால், DOLL. ஆல் டால்ஸ் ஆர் விண்டோஸ். விண்டோஸ்க்கு நான் டபிள்யூன்னு ஒன்று டிரா பண்ணிக்கிறேன், டபிள்யூன்னு போட்டுக்கிறேன். இப்போ ஆல் பாட்டில்ஸ் ஆர் விண்டோஸ் சொல்றாங்க. ஆல் பாட்டில்ஸ் ஆர் விண்டோஸ். இது இன்னொரு டயக்ராம் இது ஆக்சுவலி. அப்போ எல்லா பாட்டில்ஸுமே BOTT ஷார்ட்டா பாட்டில்ஸ் எல்லாமே நமக்கு என்ன வந்துடும், விண்டோஸ்குள்ள வரும், W. சரி, அப்ப ஆல் கார்ஸ் ஆர் பாட்டில்ன்றாங்க. சரி, இது இன்னொரு டயக்ராம். ஓகேங்களா? ஆல் கார். ஓகே, எல்லா காருமே நமக்கு என்ன வருமா, பாட்டில்ஸ்குள்ள வருமா. ஓகேங்களா? பாட்டில்ஸ் B, பாட்டில்ஸ்க்கு B போட்டுக்கிட்டேன். இப்போ நமக்கு 3 டயக்ராம் வருது. இது டயக்ராம் 1, இது டயக்ராம் 2. சரி, மாறி மாறி போட்டேன். சரி, ஓகே, டயக்ராம் 2 எப்படி வச்சுப்போம், இது டயக்ராம் 3 வச்சுப்போம். இந்த 3 டயக்ராம் பயன்படுத்தி நீங்க ஒரு ஃபைனல் டயக்ராம் கொண்டு வரணும். ஓகேங்களா? டயக்ராம் 1 அண்ட் டயக்ராம் 2 அண்ட் டயக்ராம் 3. இது 3 டயக்ராம் வச்சு நீங்க என்ன பண்ணணும், ஃபைனல் டயக்ராம் கொண்டு வரணும். இந்த ஃபைனல் டயக்ராம் எப்படி கொண்டு வரலாம்னா, இப்போ நல்லா பாருங்களேன், நான் எப்படி அழகாக கொண்டு வரேன். டால் வச்சுக்கிறேங்க, டால். ஓகேங்களா? டால். ஸோ இது நம்ம எப்படி, இது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக தான் இருக்கும். நம்ம கொஞ்சம் ஓரளவுக்கு நியர்பை முடிச்சு விடுவோம், பக்காவாக யோசிச்சு முடிச்சு விடுவோம். இப்போ நான் அந்த டயக்ராம் எப்படி கொண்டு வரேன்னா, டால், DOLL, டாலு. இந்த டால் உள்ள வச்சுக்கிட்டேன். இந்த டாலை சுற்றி என்ன பண்றோம் அப்படின்னா, இதுதான் வந்து நமக்கு விண்டோஸ். இந்த டாலை சுற்றி விண்டோஸ் வரும். அதாவது இந்த டயக்ராம் எடுத்துக்கிட்டேன். இந்த டயக்ராம் அப்படி வரைஞ்ச விட்டுறேன். விண்டோஸ்க்கு W போட்டுட்டேன். சரி, இப்போ பாட்டில் இங்க விண்டோஸ் இருக்கு. கரெக்டா? இப்போ விண்டோஸ் உள்ள இருக்குன்னா, இப்போ இந்த இடத்துல என்ன பண்ணிக்கிறேன் அப்படின்னா, பாட்டில்ஸ் வரைஞ்சிக்கிறேன். பாட்டில் இது கொஞ்சம் பெருசாக வரையணும் பாட்டில். ஓகேங்களா? அப்போ இது வந்து பாட்டில் அப்படின்றத நம்ம வரைஞ்சிக்கிட்டோம். பாட்டில், BO, பாட்டில். இந்த பாட்டிலுக்குள்ள இங்க பாருங்க, இங்க பாட்டில் முடியுதா? அப்ப பாட்டிலுக்குள்ள கார் இருக்கு. அப்ப இந்த இடத்துல என்ன பண்றேன்னா, கார், C வரைஞ்சிக்கிறேன். கார், இது பாட்டில், இது கார். ஸோ கொஞ்சம் டயக்ராம கொஞ்சம் கேர்ஃபுல்லா இப்போ போறதுல கொஞ்சம் அட்வான்ஸ் மாடல். ஸோ அட்வான்ஸ் மாடல் போக போக அட்வான்ஸ் மாடல் இருக்கும். இந்த மாதிரி டயக்ராம் வரைஞ்சிட்டேன். இது RSR புக்ல தான் இருக்குது. RSR புக்ல தான் இருக்கு. ஸோ பாத்துக்குங்க. இப்போ டயக்ராம் டிரா பண்ணியாச்சு. இப்போ நம்ம ஆன்சருக்கு போயிடுவோம். இப்போ இந்த டயக்ராம்ல நீங்க மறந்துருங்க, கன்சிடர் பண்ணக்கூடாது. இந்த டயக்ராம் 3, டயக்ராம் 2, டயக்ராம் 1 கன்சிடர் பண்ணக்கூடாது. நீங்க டயக்ராம் 4 மட்டும் கன்சிடர் பண்ணிக்கோங்க. சால்வ் பண்ணிடுவோம். ஆல் கார்ஸ் ஆர் விண்டோ. அப்ப கார் வந்து உள்ள வரணும்னு அர்த்தம். இங்க கார் உள்ள இருக்கு. கார் இதுதான் காரு, விண்டோஸ்குள்ளதான் இருக்கு. அப்ப இந்த ஸ்டேட்மெண்ட் நமக்கு கரெக்ட். ஓகேவா? சம் கார்ஸ் ஆர் டால். சில கார்ஸ் டால்ன்றாங்க. கண்டிப்பா வரவே வராது என சொல்ல முடியாது. ஸோ ஏன்னா இங்க கார் இருக்கு,
இங்க டால் இருக்கு தெரியுதா, இங்க டால் இருக்கு, ரெண்டுமே அட்டாச்மெண்ட்டே இல்லை. அப்ப கண்டிப்பா இந்த ஸ்டேட்மெண்ட்டே சொல்ல முடியாது. இப்ப சம் விண்டோஸ் ஆர் கார்டுன்றாங்க. இங்க விண்டோஸ் இருக்கு, இது ஃபுல்லாவே விண்டோஸ் தான். விண்டோஸ்க்குள்ள சில கார் இருக்குதானே செய்யுது. இங்க இருக்கு பாருங்க கார், இந்த இருக்கு பாருங்க. ஸோ அப்ப இதுவும் கரெக்ட் தான். அப்ப இந்த இடத்துல நமக்கு ஸ்டேட்மெண்ட் 1 ஸ்டேட்மெண்ட் 3 மட்டும் தான் நமக்கு ஃபாலோ ஆகுது. ஆன்சர் சி இஸ் எ ரைட் ஆன்சர். 10வதுக்கு ஆன்சர் சி இஸ் எ ரைட் ஆன்சர். அடுத்து 11 பாருங்க. 11 டயக்ராம் டிரா பண்ணிடும் ஃபர்ஸ்ட். நம்ம 11க்கு இதுவும் பாருங்க ஆல் மாடல் வச்சு கொடுத்துருக்காங்க. ஆல் 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 3 ஸ்டேட்மெண்ட் வருது, 3 கன்க்ளூஷன் வர மாதிரி இது ஒரு அட்வான்ஸ் மாடல். ஓகேங்களா. 11 சம் என்ன சொல்லுவாங்க சார், இப்போ நம்ம டயக்ராம கொஞ்சம் எலாபரேட்டா வரைஞ்சிருவோம். ஆல் ஃப்ரூட்ஸ் ஆர் வெஜிடபிள் சொல்றாங்க. இப்போ நீங்க என்ன பண்றீங்கன்னா ஆல் ஃப்ரூட்ஸ் ஆர் வெஜிடபிள் அப்படின்னா நான் என்ன பண்றேன் அப்படின்னா ஃப்ரூட்ஸ் இங்க வச்சுக்கிறேன். இது வந்து எஃப் ஃப்ரூட்ஸ், இது ஃப்ரூட். இந்த எல்லா ஃப்ரூட்ஸுமே வெஜிடபிள் சொல்றாங்க. ஆல் ஃப்ரூட்ஸ் ஆர் வெஜிடபிள்ஸ் தானே, அப்போ இதுதான் வெஜிடபிள். இதுதான் வந்து நமக்கு வெஜிடபிள், வீன் போட்டாச்சு. ஓகே. இப்போ எல்லா பெண்ணுமே வெஜிடபிள்னு சொல்றாங்க. எல்லா பெண் அப்படின்னா இப்போ பெண் வந்து உள்ள வரணும், வெஜிடபிள் வெளியே வரணும் அப்படின்னா நான் என்ன பண்றேன், இங்கேயே வரைஞ்சிக்கிறேன். இது ஒரு வெஜிடபிள்ஸ்குள்ளேயே என்ன பண்ணிக்கிறேன், பெண்ணை வரைஞ்சிக்கிறேன். இப்படியே வரைஞ்சிக்கிறேன். தனித்தனியா டயக்ராம் 1 டயக்ராம் 2 வரையாம கொஞ்சம் அட்வான்ஸா என்ன பண்றேன், இதுக்குள்ளவே அந்த சொல்ற கன்க்ளூஷனை உள்ள கொண்டு வந்துட்டேன். இப்போ உங்களுக்கு அட்வான்ஸ் டயக்ராம் 1 டயக்ராம் 2 டயக்ராம் 3 எக்ஸ்பிளைன் பண்ணேன், அது உங்களுக்கு புரியணுன்றதுக்காக. பட் அப்படி போட்ட டைம் நமக்கு அதிகமாகும். ஸோ இந்த 11வது கொஸ்டினுக்கு நான் அந்த மொத்த ஸ்டேட்மெண்ட்டையுமே 3 டயக்ராம் வரையாம ஒரே டைமுக்குள்ள உள்ள இன்க்ளூட் பண்றேன். இப்படி பாத்துங்க. இப்போ வரைஞ்சாச்சு. இப்போ என்ன சொன்னாங்க, ஆல் வெஜிடபிள்ஸ் ஆர் ரைன்னா இதுதான் வெஜிடபிள்ஸ், இதுதான். அப்போ அது சுத்தி என்ன பண்ணோம், ரைன் அப்படின்ற ஒரு கோடு வரையணும். ஓகேங்களா. இது வந்து ஆர் ரைன். இப்போ ஒரே டயக்ராம வரைஞ்சு முடிச்சுட்டு இப்போ கன்க்ளூஷன் போய் நம்ம சால்வ் பண்ணி ஆன்சர் எடுத்துருவோம். ஓகேங்களா. ஆல் ஃப்ரூட்ஸ் ஆர் ரைன். அப்போ ஃப்ரூட்ஸ் அப்படின்றது உள்ள வரணும், ரைன் வந்து வெளியே வரணும்னு அர்த்தம். இங்க பாருங்க ஃப்ரூட்ஸ் வந்து உள்ள இருக்கு, ரைன் வந்து வெளியே இருக்கு. அப்போ இந்த ஸ்டேட்மெண்ட் கரெக்டுமா. ஆல் பென்ஸ் ஆர் ரைன். பென் உள்ள வரணும், ரைன் வெளியே வரணும். பென்னு உள்ளதான் இருக்கு, ரைன் வெளியே தான் இருக்கு. இந்த ஸ்டேட்மெண்ட் கரெக்ட் தான். சம் ரெயின்ஸ் ஆர் வெஜிடபிள். ரைனுக்குள்ள வெஜிடபிள் வரணும்னு அர்த்தம். ரைன் இது ஃபுல்லா ரைன் தான். அதாவது உங்களுக்கு தெளிவா சொல்லணும் அப்படின்னா இது ஃபுல்லாவே உங்களுக்கு என்னதான் வரும், ரைன் தான். ஃபினிஷிங்ல முடியுது இல்ல, ரைன் தான். அதுக்குள்ள உங்களுக்கு வெஜிடபிள் வரணுமா, கொஞ்சமா வரணுமா வெஜிடபிள். இப்போ கொஞ்சமா வெஜிடபிள் வரணும்னா நான் இந்த கலர் யூஸ் பண்றேன், இந்த கலர் யூஸ் பண்ற பாருங்க. இது வரைக்கும் வெஜிடபிள் கொஞ்சமா, இது வரைக்கும் வெஜிடபிள்ஸ். இப்போ எல்லாமே கிடையாது பாருங்க, நான் ஒரு குறிப்பிட்ட இடத்துல மட்டும் தான் கலர் பண்றேன், மற்ற இடத்துல கலர் பண்ணல. அப்போ இந்த ஸ்டேட்மெண்ட் நமக்கு என்னதான் கரெக்ட் தான். ஓகேங்களா. இந்த ஸ்டேட்மெண்ட் நமக்கு கரெக்டா தான் இருக்கு. ஸோ இதுவும் கரெக்ட். அப்போ 3 ஸ்டேட்மெண்ட்டுமே நமக்கு 11வதுக்கு கரெக்டாக தான் இருக்கு. அப்போ ஆல் த ஃபாலோ இஸ் எ ரைட் ஆன்சர். எல்லாமே அதாவது அனைத்துமே இது பின்பற்றப்படுகிறதுன்றது சரியான ஆன்சர். தமிழ்ல பாருங்க, அனைத்தும் பின்தொடர்கின்றன அப்படின்றது சரியான ஆன்சர் எடுத்துக்கலாம். அடுத்து பாருங்க 12வது கொஸ்டின். 12வது கொஸ்டின் கொஞ்சம் சேம் மாடல் தான், அப்படியே நீங்க சால்வ் பண்ண ஆரம்பிக்கலாம். ரெட் கலர் யூஸ் பண்ணிப்போம். இதுவும் பாருங்க ஆல் சம் ஆல் மாடலு. இங்க சம்மு சம்மு சம் நோ கொடுத்தாதான் கொஞ்சம் கஷ்டமா இருக்கும், மற்றதெல்லாம் ஈஸி தான். சால்வ் பண்ணிடுவோமா. இப்போ பாருங்க ஆல் ஸ்னேக்ஸ் ஆர் ட்ரீஸ், சம் ட்ரீஸ் ஆர் ரோடு, ஆல் ரோட்ஸ் ஆர் மவுண்டெயின் கொடுத்துட்டாங்க. இப்போ ஆல்னா உள்ள வரணும்னு அர்த்தம், ஆல்னு வார்த்தை இருந்துச்சுன்னா உள்ள. அப்போ ஸ்னேக்ஸ் உள்ள வரைஞ்சிக்கிட்டேன். ஸ்னேக்ஸ் சுத்தி நான் என்ன பண்றேன், ட்ரீயை வரைகிறேன். இது வந்து ட்ரீ, அப்போ டீன்னு போட்டுக்கலாம் ஷார்ட்டா. அப்போ ஆல் ஸ்னேக்ஸ் ஆர் ட்ரீஸ் வரைஞ்சாச்சு. இப்ப சம் ட்ரீஸ் ஆர் ரோடு அப்படின்னா இங்க ட்ரீஸ் இருக்கா, இதுல சம் வந்து ரோடு, ரோடு வரைஞ்சுக்கிட்டேன். சம் கொஞ்சம் போட்டுட்டு இப்படி எவ்வளவு நடுவில் கோடு போட்டுக்குங்க. இப்போ ஆல் ரோட்ஸ் ஆர் மவுண்டன்னா எல்லா ரோடுமே, அப்போ எல்லான்றப்போ உள்ள வந்துடும். இப்படி டயக்ராம் வரும். இது கொஞ்சம் அட்வான்ஸ் லெவலில் கொண்டு போயிட்டு இருக்கேன். நான் மேல இருந்து அட்வான்ஸ் லெவல் தான் பார்த்துட்டு வந்துட்டு இருக்கோம். ஸ்டார்டிங்ல வீடியோ பார்த்துட்டு வெளியே போயிடாதீங்க, ஃபுல்லா பார்த்து முடிச்சிங்கன்னா தான் மொத்தமே பார்த்த ஒரு ஃபீல் இருக்கும். ஓகேங்களா. RSL புக்கு இந்த டாபிக் முடிச்சிட்டோம் அப்படின்ற ஒரு ஃபீல் இருக்கும். ஓகேங்களா. சரி, இப்போ இது வரைஞ்சாச்சு, டயக்ராம் வரைஞ்சாச்சு. இப்போ டயக்ராம் வச்சு நம்ம கன்க்ளூஷனுக்கு போயிடுவோம். ஓகேங்களா. கன்க்ளூஷனுக்கு போயிடுவோம். சம் மவுண்டைன் ஆர் ஸ்னேக்ன்றாங்க. இங்க மவுண்டைன் இருக்கு, இங்க ஸ்னேக் இருக்கு. இது வந்து எஸ், இது வந்து ஸ்னேக்குமா, இது ஸ்னேக்கு. மவுண்டைன் வந்து இது வரைக்கும் தான் வருது. கரெக்டா, மவுண்டைன் இது வரைக்கும் தான் வருது. அப்ப டச்சே ஆகல. அப்ப சம் மவுண்டைன்ஸ் ஆர் ஸ்னேக்ன்றது தப்பு, டச் ஆகல. இப்ப சம் ரோட்ஸ் ஆர் ஸ்னேக்ன்றாங்க. 12வதுக்கு சம் ரோட்ஸ் ஆர் ஸ்னேக். சம் ரோட்ஸ் ஆர் ஸ்னேக் சார் அப்படின்னா இப்போ சம் ரோடு எங்க இருக்கு, இது ஃபுல்லா ரோடு. வேற கலர் யூஸ் பண்ணிக்கிட்டோமா, கரெக்டா இருக்கும். எஸ் பாருங்க, இது ஃபுல்லா ரோடு. கரெக்டுங்களா, இது ஃபுல்லா ரோடு. சம் ரோட்ஸ் ஆர் ஸ்னேக், ஸ்னேக் இங்க இருக்கு, ரோடுக்கு ஸ்னேக் டச் ஆகல. அப்ப இந்த ஸ்டேட்மெண்ட் நமக்கு தப்பு. சம் மவுண்டைன்ஸ் ஆர் ட்ரீன்றாங்க.
இங்க பாருங்க, இங்கதான் ஒரு விஷயம் இருக்கு. இதுதான் மவுண்டெயின், இது ஃபுல்லா மவுண்டெயின் கரெக்டுங்களா? இது ஃபுல்லா மவுண்டெயின், இது வந்து ட்ரீ, இது வந்து ட்ரீ கரெக்டுங்களா? அப்ப இது ரெண்டுமே நடுவுல நமக்கு என்ன ஆகுது, டச் ஆகுது. தெரிஞ்சா பாருங்க, நமக்கு ரெண்டுமே நம்ம கலர் பண்ற பாருங்க, நம்ம ரெண்டுமே நமக்கு டச் ஆகுது. ஸோ டச் ஆகுறதால சம்ன்ற வார்த்தை கரெக்ட் தான். ஏன்னா இந்த சிம்பிள் வந்துச்சுன்னா, இந்த பாதாம் கொட்டமே இருக்கு பாருங்க சிம்பிள், பாதாம் சீடு, இந்த மாதிரி டச் ஆச்சு சம்முன்னு அர்த்தம். அப்ப இந்த ஸ்டேட்மெண்ட் நமக்கு கரெக்டா தான் இருக்கு. அப்போ 1 நமக்கு ஃபாலோ ஆகல, 2 நமக்கு ஃபாலோ ஆகல, 3 மட்டும் தான் ஃபாலோ ஆகுது. ஆன்சர் நமக்கு சி இஸ் ஏ ரைட் ஆன்சர். ரொம்ப அட்வான்ஸ் மாடல் ஃபார் ஆர்எஸ் அகர்வால். இது புதுசா பாக்குற டிஎன்பிசி ஆஸ்பிரன்ஸ்க்கு ரொம்ப ரொம்ப உதவியா இருக்கும். ஸோ நீண்ட நாள் படிச்சுட்டு இருக்குங்க, இந்த மாதிரி சின்ன சின்ன டாப்பிக்கை ஃபோக்கஸ் பண்ணாம 1 மார்க் 2 மார்க்ல நம்ம பதவி வந்து இழந்துருவோம். ஸோ நீங்களும் என்ன பண்ணுங்க, இந்த மாதிரி டாபிக்ஸை ஸ்கிப் பண்ணாம சிலபஸ் எடுத்து சிலபஸ் டாபிக்ஸை ஃபோக்கஸ் பண்ணி படிங்க. வெற்றி என்பது கண்டிப்பா உறுதி தான். நாளைக்கு குரூப் டிஏ நோட்டிபிகேஷன் வரப்போது, நினைச்சபடி நல்ல வேகன்சி கண்டிப்பா வரும். ஸோ நம்பிக்கையோட படிப்போம், வெற்றி பெறுவோம். ஓகேங்களா? 13வது கொஸ்டின், சம் செயின்ட்ஸ் ஆர் பால், ஆல் பால்ஸ் ஆர் பேட், சம் டைகர்ஸ் ஆர் பால் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இந்த 13வது சம் ஃபர்ஸ்ட் எப்பவுமே கொடுத்த உடனே அது என்ன கீவேர்ட்ஸ்ல இருக்குன்றது பார்த்து முடிச்சு விட்டுருங்க. சம்மு, ஆளு, சம், 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 ஆல், இப்படிதான் கொடுத்துருக்காங்க. 3 வேர்ட்ஸ் தான் இருக்கும் மேக்ஸிமம். சம், ஆல், நோ. இந்த ஆளுக்கு இன்னொரு பேர் எவ்ரி அப்படின்ற ஒரு வார்த்தை இருக்கும். ஓகேங்களா? ஸோ இப்போ 13வது சம் நம்ம சார் பார்த்துலாமா? சம் செயின்ட்ஸ் ஆர் பால்ன்றாங்க. ஓகே, செயின்ட். ஓகேங்களா? செயின்ட் அப்படின்னா அந்த இவங்களும் சொல்லுவாங்க, பக்தர்கள்ன்ற வார்த்தை பயன்படுத்துவாங்க. புனிதர்கள் பயன்படுத்திக்கலாம், பக்தர்கள் புனிதர்கள் எடுத்துக்கலாம். செயின்ட்ஸ். ஓகேங்களா? டயக்ராம் டாப் பண்ணிடுவோம். சில செயின்ட்ஸ், அதாவது சம் செயின்ட்ஸ் ஆர் பால் அப்படின்னா இந்த இடத்துல பால் வரைஞ்சுக்கிட்ட பி, செயின்ட்ஸ் இது பால். அப்போ ஆல் பால்ஸ் ஆர் பேட், இது வந்து பால் பிஏன்னு போட்டுக்கிறேன், இல்ல பால் இருக்கட்டும், பேட்டுக்கு வந்துக்கலாம். ஆல் பால்ஸ் ஆர் பேட், இது வந்து பேட் பிஏ டி, பேட். சம் டைகர்ஸ் ஆர் பால், அப்ப சில டைகர்ஸ் வந்து பாத்தீங்கன்னா பால்ன்றாங்க. ஓகேங்களா? சில டைகர்ஸ் வந்து பால்னா, அப்ப பாலோட டச் ஆகுற மாதிரி தான் நம்ம என்ன பண்ணோம், டைகர்ஸை வரைகிற மாதிரி இருக்கும். அதனால இங்க பால் டச் பண்ற மாதிரி டைகர் வரைஞ்சாச்சு. இதான் டைகர். இப்ப இதை வச்சு நம்ம என்ன பண்ணுவோம், கன்க்ளூஷனை முடிப்போம். ஓகேங்களா? கன்க்ளூஷன் சொல்றாங்க பாருங்க. சம் பேட்ஸ் ஆர் டைகர், பேட்டும் டைகரும் டச் ஆகுதா? இங்க பாரு, இது வந்து டைகர், இது வந்து டைகரா, இது வந்து பேட், இது பாரு, இது வரைக்கும் பேட் கரெக்டா, இது வரைக்கும் பேட். அப்ப டச் ஆகுதான்னு கேட்டா சம் அப்படின்ற அளவுக்கு கொஞ்சம் டச் ஆகுற மாதிரி தான் இருக்கு. ஸோ இந்த ஸ்டேட்மெண்ட் நமக்கு கரெக்ட். சம் செயின்ட்ஸ் ஆர் பேட்ன்றாங்க. செயின்ட்ஸ் பேட் டச் ஆகுதா? எஸ். இங்க பாரு, இது ஃபுல்லா பேட்டு, இங்க வந்து நமக்கு செயின்ட் இருக்கு. அப்ப இந்த இடத்துல நமக்கு சம் அப்படின்ற அந்த ரேஷியோக்கு நமக்கு வருது. கரெக்ட் தான். அப்ப இதுவும் கரெக்ட். ஆல் பேட் ஆர் பால்ன்றாங்க. பேட்ன்றது உள்ள இருக்கணும், பால்ன்றது வெளியே இருக்கணும். ஆனா பேட்ன்றது வெளியே இருக்கு, பால்ன்றது உள்ள இருக்கு. ஸோ இந்த ஸ்டேட்மெண்ட் நமக்கு ராங்கு. ஸோ 1, 2 மட்டும் தான் நமக்கு இதுல ஃபாலோ ஆகுது. 13வதுக்கு ஆன்சர் 1 and 2 இஸ் ஃபாலோ. ஓகேங்களா? ஏ இஸ் ஏ ரைட் ஆன்சர். ஏ இஸ் ஏ ரைட் ஆன்சர். 14வது சம். ஓகேங்களா? 14வது சம் டயக்ராம் ஃபர்ஸ்ட் கொடுத்த உடனே கீவேர்ட்ஸ் மட்டும் பார்த்துங்க. எல்லாமே ஆர்எஸ்ஆர்எல் புக் தான்மா, வெளியேந்து எடுக்கல. நிறைய பேர் பிஒய்க்யூன்னு சொல்லுவாங்க, அதெல்லாம் கொண்டு வரல. ஆர்எஸ்ஆர்எல் தான் கொண்டு வந்திருக்கேன். ஆர்எஸ்எல் புக்கை தான் கொஸ்டின் கேட்பாங்க, அதை தாண்டி நமக்கு மாடல்ஸ் இல்லை. ஓகேங்களா? ஸோ டயக்ராம் சால்வ் பண்ணிடுவோம். சம் ஹீல்ஸ் ஆர் ரிவர், நான் ஹீல்ஸ்க்கு என்ன பண்ணிக்கிறேன், ஹெச்னு எடுத்துக்கிறேன். சம்னாவே கொஞ்சமா, சம் ஹீல்ஸ் ஆர் ரிவர்ஸ் ஆர் யூஸ் பண்ணிக்கிட்டேன். சம் ரிவர்ஸ் ஆர் டெசர்ட் பாலைவனம். ஓகேங்களா? சம் ரிசல்ட்ஸ் ஆர் டெசர்ட்னு டீன் பயன்படுத்திக்கிறேன். ஓகேங்களா? ஆல் டெசர்ட்ஸ் ஆர் ரோட், இப்ப ஆல்ன்றதால இந்த இதுக்கு நம்ம ஆல், இது டெசர்ட் தானே உள்ள வரணும், அப்ப ஆளுக்கு இது உள்ள பயன்படுத்தி இது வந்து ரோட் அப்படின்னு எடுத்துக்கிட்டேன். ஓகேங்களா? இப்போ கன்க்ளூஷனுக்கு வந்துருவோம். கன்க்ளூஷன், சம் ரோட்ஸ் ஆர் ரிவர், ரோடு எங்க இருக்கு, ரிவர் எங்க இருக்குன்னு பார்க்கணும். ரோடு இங்க இருக்கு கரெக்டா, ரோடு நமக்கு இங்க இருக்கு. ரிவர் எங்க இருக்கு, சாரி அது வந்து ஃபர்ஸ்ட் போட்டது வந்து ரோடு, சார் ரிவர், இதுதான் ரோடு. அப்ப ரெண்டுமே நமக்கு அட்டாச் ஆகுது. நடுவில் பாருங்க இந்த சிம்பிள், இந்த மாதிரி இந்த பாதாம் சைஸ்ல வரும் பாருங்க, பாதாம் கொட்டை இருக்குல்ல, அது சைஸ்ல வரும். அப்ப இது கரெக்டா குருசன் கேட்டா இது கரெக்ட் தான். அடுத்த ஸ்டேட்மெண்ட் பாருங்க, சம் ரோட்ஸ் ஆர் ஹீல்ன்றாங்க. ரோடு எங்க இருக்கு, ரோடு இங்க இருக்குமா, ஹீல் வந்து இங்க இருக்கு பாருங்க, ஹீல் மலை இங்க இருக்கு. இதுவும் இந்த ரோடும் அட்டாச் ஆகுதா பார்த்தா தொடர்பே இல்லை, அப்ப இது தப்பு. சம் டெசர்ட் ஆர் ஹீல்ஸ் சொல்றாங்க. டெசர்ட் எதுனா பாலைவனம், பாலைவனம் எங்க இருக்கு, இங்க இருக்கு பாலைவனம், தெரியுதா?
பாலைவனத்துக்கும் மலைக்கும் சம்பந்தமே இல்லை. அப்ப இந்த ஸ்டேட்மெண்ட் நமக்கு தப்பு. அப்ப இதுல எது சார் கரெக்டான ஆன்சர்னா ஒன்னு மட்டும் தான் நமக்கு ஃபாலோ ஆகுது, மத்த எதுவுமே ஃபாலோ ஆகுதான்னு பார்த்தா கிடையாது. ஆனா இந்த இடத்துல ஒரு விஷயம் இருக்கு, நல்லா பாத்துக்கணும். நம்ம ஏதோ ஒரு இடத்துல நம்ம கேர்லெஸ் மிஸ்டேக் பண்றோம். என்னன்னா சம் ரோட்ஸ் ஆர் ரிவர் அப்படின்னு சொல்றது கரெக்ட் தான். சில ரோடு வந்து ரிவர்ல இருக்கு, ரோடு ரிவர்ஸ் கரெக்ட் தான். சம் ரோட்ஸ் ஆர் ஹீல் சொல்றாங்க, ரோடு வந்து இங்க இருக்கு, நமக்கு ஹீல்ல கனெக்ட் ஆகாது. கரெக்டுங்களா? சம் ரோட்ஸ் ஆர் ஹீல் கனெக்ட் ஆக வாய்ப்பு கம்மி தான். அப்ப இதுக்கு எக்ஸாக்டா என்ன ஆன்சர் அப்படின்னா நமக்கு ஒன்னு மட்டும் தான் ஃபாலோ ஆகுது, மற்ற எதுவுமே ஃபாலோ ஆகல. ஆன்சர் பாம்பே இஸ் ரைட் ஆன்சர். ஒன்லி ஒன் இஸ் ஏ ஃபாலோ. வேற செக் பண்ணி பாருங்க, வேற என்ன உங்களுக்கு கனெக்ட் ஆகுதான்ட்டு. கனெக்ட் ஆக வாய்ப்பு கம்மி தான், ஏன்னா டச் ஆகாது. ஸோ கரெக்டா பாத்துக்கணும். ஓகேங்களா? அடுத்து ஸோ 15 சம் போயிடுவோம். 15க்கு பிளேடு, இந்த சில கத்திகள் எல்லாம் சுத்திகள் எல்லாம் கத்திகள் எல்லாம் கோடாரிகள் அப்படி கொடுத்துருப்பாங்க. நம்ம இங்க ஆங்கிலத்தில் பயன்படுத்திக்கலாம், கரெக்டா இருக்கும். ஓகேங்களா? ஆங்கிலத்தில் சால்வ் பண்றது கொஞ்சம் ஈஸியா இருக்கும். இந்த டாபிக்கை ஆங்கிலத்தில் பயன்படுத்திக்கீங்க. சம் கீவேர்ட்ஸ் பாருங்க, சம். இங்கே நமக்கு சம் எல்லாமே சம். கொஸ்டினும் சம் தான், ஸ்டேட்மெண்ட்டும் சம் தான். சம் மாடல்ல கேட்டிருக்காங்க. இந்த மாடல் ஒன்றும் பிரச்சனை இல்லை, முடிச்சு வர்றோம், பக்காவா முடிச்சு வரோம் நம்ம இதை. சம் பிளேட்ஸ் ஆர் ஹேமர். பிளேடுக்கு பின்னு பயன்படுத்திக்கிறேன். சம் பிளேட்ஸ் ஆர் ஹேமர். ஹேமருக்கு H அப்படின்ற ஒரு கீவேர்டை பயன்படுத்திக்கிறேன். சம் ஹேமர்ஸ் ஆர் நைஃப், கத்தி. ஓகேங்களா? சம் ஹேமர்ஸ் ஆஃப் நைஃபுக்கு K அப்படின்ற ஒரு வார்த்தையை பயன்படுத்திக்கிறேன். சம் நைஃப்ஸ் ஆர் ஆக்சஸ், கோடாரி தான் நினைக்கிறேன். ஓகேங்களா? ஆக்ஸ். ஸோ இதுக்கு நான் A அப்படின்ற ஒரு வார்த்தையை பயன்படுத்திக்கிட்டேன். டயக்ராம் வரைஞ்சாச்சு. இப்போ கன்க்ளூஷன் வச்சு நம்ம லாக் பண்ணுவோம். ஓகேங்களா? டயக்ராம் வரைஞ்சாச்சு. சம் ஆக்சஸ் ஆர் ஹேமர். ஆக்சஸ் இங்க இருக்கு, இங்க பாருங்க, ஆக்சஸ் இங்க இருக்கு, ஹேமர் இங்க இருக்கு. இது ரெண்டுத்துக்கு என்ன தொடர்பு இருக்கா? தொடர்பு இல்லை. அப்படின்றப்ப இந்த ஸ்டேட்மெண்ட் தப்பு. ரெண்டாவது பாரு, வேற கலர் யூஸ் பண்ணுவோம். அடுத்து பாரு, சம் நைஃப் ஆர் பிளேடுன்றாங்க. நைஃப் எங்க இருக்கு? நைஃப் இங்க இருக்கு, பிளேடு இங்க இருக்கு. இது ரெண்டுத்துக்கு என்ன தொடர்பு இருக்கா? தொடர்பே இல்லை. அப்ப இதுவும் தப்பு. கிளியர்? ஓகே, வேற கலர் யூஸ் பண்ணுவோம். இந்த பிரவுன் கலர் யூஸ் பண்ணுவோம். சம் ஆக்ஸ் பிளேடு, இங்க வந்து ஆக்சஸ் இருக்கு, இது ஆக்சஸ். பிளேடு இங்க இருக்கு, இதுக்கும் தொடர்பு கிடையாது. ரெண்டுமே டச் ஆகிற தொடர்பே இல்லை. அப்ப இதுவும் நமக்கு தப்பு. அப்ப என்ன சார் இதுக்கு ரைட்டான ஆன்சர் அப்படின்னா இவற்றில் எதுவுமே கிடையாது, இதுல எதுவுமே பின்தொடரவில்லை. இது தமிழ்ல பாத்தீங்கன்னா உங்களுக்கு கரெக்டா புரியும். தமிழ்ல பாருங்க, தமிழ் பாருங்க, எதுவும் பின்தொடரவில்லை. ஆப்ஷன் ஏ பாருங்க, எதுவும் பின்தொடரவில்லை அப்படின்னு கொடுத்திருப்பாங்க. அப்ப ஆன்சர் இதுக்கு என்ன சார் அப்படின்னா ஏ இஸ் ஏ ரைட் ஆன்சர். ஏ இஸ் ஏ ரைட் ஆன்சர், இஸ் ஏ ரைட் ஆன்சர். 16க்கு போயிடலாமா? 16 வாங்க சீக்கிரம் முடிச்சு விட்டுலாம். ஆல் ட்ரீஸ் ஆர் ஃபிளவர். இங்க பாருங்க, இதுதான் முக்கியமான சம்மே வந்துச்சு பாரு. ஓகேங்களா? முக்கியமான சம் இங்கதான் வருது நமக்கு. ஆல், நோ, ஆல், சம், நோ, நோ. இந்த நோன்னு சம் வந்துச்சுனாவே ஒரிஜினல் டயக்ராம், பாசிபிலிட்டிஸ் டயக்ராம் அப்படின்ற ஒரு கண்டிஷனை கண்டுபிடிக்கணும். இதுதான் கொஞ்சம் அட்வான்ஸ் மாடல். இது எல்லாமே RSL புக் தான், ஸோ வெளியேந்து கொண்டு வரல. ஓகேங்களா? ஃபர்ஸ்ட் டயக்ராமை டிரா பண்ணிடுவோம். டயக்ராம் டிரா பண்ணிட்டு நம்ம சம்முக்குள்ள வந்துடும். ஓகேங்களா? ஆல் ட்ரீ தான் இங்க ஆளுக்கு பக்கத்துல இருக்கு. ஸோ ட்ரீ நம்ம என்ன பண்ணுவோம், உள்ள வரைஞ்சிப்போம். ஆல் ட்ரீஸ் ஆர் ஃபிளவர். ஸோ எஃப்னு போட்டுக்கலாம், ஃபிளவருக்கு எஃப். நோ ஃபிளவர் இஸ் ஃப்ரூட். ஃபிளவரும் ஃப்ரூட்டுக்கும் எந்த ஒரு தொடர்பும் இல்லையா, FR அப்படின்னு போட்டுக்கிறேன் ஃப்ரூட்டுக்கு. ஆல் பிரான்ச்சஸ் ஆர் ஃப்ரூட். ஓகேங்களா? எல்லா பிரான்ச்சஸ்மே ஃப்ரூட்னா அப்போ இந்த இடத்துல நான் பிரான்ச்சஸ்னா கிளைகள், பிரான்ச்சுக்கு B போட்டுட்டு அதுக்கு மேல நான் ஃப்ரூட்டை போட்டா டயக்ராம் கரெக்டா இருக்கும். கரெக்டுங்களா? இந்த டயக்ராம் கரெக்டா இருக்கும். இப்ப பாருங்க, இந்த இடத்துல ஒரு விஷயம் நீங்க நல்லா புரிஞ்சுக்கணும். நான் உங்களுக்கு ஸ்டார்டிங்லேயே சொல்லி கொடுத்தேன், சம், நோ, இந்த ரெண்டு வார்த்தை ஒரு ஸ்டேட்மெண்ட்ல வந்துருச்சுன்னா கண்டிப்பா அது எய்தர் ஆரா இருக்க வாய்ப்பு இருக்கு. எய்தர் ஆரா ஆன்சராக இருக்க வாய்ப்பு இருக்கு. 100% அது எய்தராக இருக்க வாய்ப்பு இருக்கும். அது எப்படி சார் கண்டுபிடிக்கணும் அப்படின்னா எய்தர் ஆருக்கு ஒரு கண்டிஷன் இருக்கு. ஸோ உங்களுக்கு இப்ப நான் கீவேர்டு இங்க எழுதி போட்டிருக்கேன் பாருங்க, இங்க இருக்கு பாருங்க. எய்தர் ஆர்னா கண்டிப்பா அது வந்து சேம் லெட்டரா இருக்கணும், ஃபர்ஸ்ட் கண்டிஷன். ரெண்டாவது சம் நோவா இருக்கணும் அப்படின்றது அந்த கண்டிஷன் கொடுத்துருக்கு. இங்க பாருங்க, எய்தர் ஆர்ல இங்க பாருங்க, இந்த கன்க்ளூஷன்ல தான் பார்க்கணும் இதை நீங்க கண்டிஷனை. இங்க பிரான்ச்சஸ் ட்ரீன்னு இருக்கா,
இங்க வேற எங்கன்னா உங்களுக்கு இங்க பாருங்க, இங்க நமக்கு ட்ரீ பிரான்ச்சஸ் இருக்கு. அப்ப இந்த 2 ஸ்டேட்மெண்ட் தான் நமக்கு எய்தர் ஆர்ல வர வாய்ப்பு இருக்கு. நீங்க எடுத்துட்டு போயிட்டு இந்த 2வது ஸ்டேட்மெண்ட் எய்தர் ஆர்ல போட்டுறாதீங்க, எய்தர் ஆர்ல வராது. அப்ப பாருங்க, ஃபர்ஸ்ட் கண்டிஷன் சேம் லெட்டரா இருக்கணும். இங்க பிரான்ச்சஸ் ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் பிரான்ச்சஸ் அண்ட் ட்ரீஸ் கன்க்ளூஷன்ல, தேர்ட்லயும் ட்ரீ அண்ட் பிரான்ச், அதாவது தண்டு, இலைகளா தண்டுகள், ஓகேங்களா, ஏதோ ஒண்ணு. அடுத்தது சம் அண்ட் நோ வந்துருக்கணும். இந்த ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் அண்ட் தேர்ட் கன்க்ளூஷன், ஃபர்ஸ்ட் கன்க்ளூஷன்லயும் தேர்ட் கன்க்ளூஷன்லயும் நமக்கு சம் அண்ட் நோ கீவேர்ட் பயன்படுத்தி இருக்காங்க. அப்ப கண்டிப்பா இந்த 1, 3 தான் நமக்கு எய்தர்ல இருக்கும். நீங்க ஆப்ஷன்ல பாருங்க, 1, 3 எய்தர்ல வர மாதிரி 2 ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. தெரிஞ்சா பாருங்க, ஒன்னு பி இருக்கு, இன்னொன்னு டி இருக்கு. அப்ப இந்த 2வது ஸ்டேட்மெண்ட் நீங்க கண்டுபிடிச்சா, அது கரெக்டா தப்பான்னு கண்டுபிடிச்சா மட்டும் ஆன்சர் போட்டுடலாம். புரியுதா? அது 2வது ஸ்டேட்மெண்ட் கரெக்டா தப்பா நீ கண்டுபிடிச்சா மட்டும் ஆன்சர் போட்டுடலாம். சரி, நம்ம என்ன பண்ணிடுவோம், டயக்ராம் டிரா பண்ணிடுவோம். கிளியரா இருக்கும் நமக்கு, ஓகேங்களா. டயக்ராம் டிரா பண்ணி நம்ம என்ன பண்ணிடுவோம், ஆன்சரை முடிச்சு விட்டுருவோம். இது கொஞ்சம் இம்பார்ட்டன்ட் சம் தான். இப்போ இந்த நோக்கு இப்பதான் நம்ம ஃபர்ஸ்ட் டைம் போடுறோம், கரெக்டுங்களா. நோ பேஸ் பண்ணி இப்பதான் நம்ம ஃபர்ஸ்ட் டைம் போடுறோம். ஸோ நோக்கு ஒரு விஷயத்தை நம்ம ஃபாலோ பண்ணணும். இப்போ சம் முடிச்சுட்டு வந்துடுறேன், சம் முடிச்சுட்டு நோக்கு வந்துடுறேன் நான். இப்போ சம் பாருங்க, ஃபர்ஸ்ட் கன்க்ளூஷன், சம் பிரான்ச்சஸ் ஆர் ட்ரீன்னு சொல்றாங்க. இந்த இடத்துல பிரான்ச்சஸ் இருக்கு, இந்த இடத்துல ட்ரீ இருக்கு, கரெக்டுங்களா. ரெண்டுத்துக்குமே தொடர்பு இல்லை. இது உள்ள வர முடியாது, அது உள்ள வர முடியாது. அப்ப இந்த ஸ்டேட்மெண்ட் தப்பு, கரெக்டா, தப்பு. இந்த நோ கொடுத்துட்டா மட்டும் நீங்க ஒரிஜினல் டயக்ராம் பாசிபிலிட்டிஸ் டயக்ராம் கண்டுபிடிக்கிற மாதிரி இருக்கும். இப்ப பாருங்க, இப்ப நமக்கு இந்த இடத்துல 2 கண்டிஷன் வச்சு கொடுத்துருக்காங்க, 2 சம் வச்சு கொடுத்துருக்காங்க. நான் இப்படி எப்படி போட்டுக்கணும்னா, ஒரு பாக்ஸ் மாரி பயன்படுத்திக்கிறேன், உங்களுக்கு ஈஸியா இருக்கும். நான் போற மாதிரி போட்டுக்கேன், கொஞ்சம் ஈஸியா இருக்கும். ஒரு பாக்ஸ் போட்டுக்கோங்க. இந்த இடத்துல நமக்கு ஸ்டேட்மெண்ட் மென்ஷன் பண்ணிக்கலாம். இங்க வந்து பார்த்தீங்கன்னா ஒரிஜினல் டயக்ராம், இது பாசிபிலிட்டி டயக்ராம், இது ரிசல்ட். இங்க வந்து பார்த்தோன்னா நம்பர், சீரியல் நம்பர், இது ஓடி, இது பிடி. அது என்ன சார், பிடி ஓடி. இது வந்து ரிசல்ட், ஓகேங்களா, ரிசல்ட். இப்போ நமக்கு 2 ஸ்டேட்மெண்ட் இருக்கு. நோலே 2 ஸ்டேட்மெண்ட் இருக்கு பாருங்க. 2வது ஸ்டேட்மெண்ட், 3வது ஸ்டேட்மெண்ட் 2 இருக்கு. அப்போ இது 2வது ஸ்டேட்மெண்ட்டுக்கு, இது 3வது ஸ்டேட்மெண்ட்டுக்குன்னு போட்டுக்கிட்டேன், ஓகேவா. இப்போ ஒரிஜினல் டயக்ராம் பாசிபிள் டயக்ராம் நம்ம செக் பண்ணணும். ஒரிஜினல் டயக்ராம் பாசிபிள் டயக்ராம், ஏன்னா நோ கொடுத்துட்டா மட்டும் இந்த பேட்டர்ல நீங்க சால்வ் பண்ணணும். மற்றது எது கொடுத்தாலும் இந்த மாதிரி பேட்டர்ல சால்வ் பண்ணக்கூடாது. நோ கொடுத்தா மட்டும் இந்த கன்க்ளூஷன் நீங்க பார்த்துதான் ஆகணும், வேற ஆப்ஷனே கிடையாது. ஒரிஜினல் டயக்ராம் பாருங்க, இந்த ஸ்டேட்மெண்ட் 2 எடுத்துக்கிட்டேன். நோ ஃப்ரூட் இஸ் ட்ரீ. ட்ரீக்கும் ஃப்ரூட்டுக்கும் எந்த ஒரு தொடர்புமே இல்லைன்னு சொல்லிட்டாங்க, கரெக்ட் தானே. ஒரிஜினல் டயக்ராம்ல இது கரெக்ட். ஆனா பாசிபிள் டயக்ராம்ல கரெக்டான பாசிபிலிட்டி நீயே வரைஞ்சு பார்க்கணும். இப்போ நான் ஃப்ரூட்டை எடுத்துட்டு போயிட்டு ட்ரீக்குள்ள கொண்டு போக முடியாது, ஏன்னா டெஃபினட்டா நமக்கு என்ன ஆயிடுச்சு, இந்த இடத்துல ஃப்ளவருக்கும் ஃப்ரூட்டுக்கும் தொடர்பே இல்லைன்னு சொல்லிட்டாங்க. அப்போ ஃப்ளவருக்குள்ளதான் ட்ரீ இருக்கு, அப்போ உள்ள போறது ரொம்ப கடினம். அப்ப என்னால பாசிபிலிட்டிஸ் டயக்ராமையும் வரைய முடியாது. ஒரிஜினல் டயக்ராம் கரெக்டா இருந்தாலும் பாசிபிள் டயக்ராம் தப்பு. அப்போ ஒன்னு கரெக்ட் ஒன்னு தப்புனா அந்த ஸ்டேட்மெண்ட் என்னது, தப்பு. கிளியர். அப்ப 2வது ஸ்டேட்மெண்ட் நமக்கு தப்பாகி போச்சு. இப்போ 3வது நோ ஸ்டேட்மெண்ட் எடுங்க. நோ ஸ்டேட்மெண்ட், நோ ட்ரீஸ் இஸ் பிரான்ச்ன்றாங்க. ட்ரீக்கும் பிரான்ச்சுக்கும் எந்த தொடர்புமே இல்லைன்னு சொல்றாங்க. நீங்க பாருங்க, ட்ரீ இங்க இருக்கு, பிரான்ச் இங்க இருக்கு. இந்த 2த்துக்குமே தொடர்பு இருக்கா, இல்ல, வேற வேற இடத்துல இருக்கு. அப்போ ஒரிஜினல் டயக்ராம்ல கரெக்ட் தான், தொடர்பு சரி, ஒரிஜினல் தொடர்பு இல்லைன்னு சொல்லிட்டாங்க, நோ சொல்லிட்டாங்க, நோ கரெக்ட் தான், ஓகேவா. இப்போ பாசிபிலிட்டிஸ் வரைய முடியுமா சார்ன்னு பார்த்தா பாசிபிலிட்டிஸ் வரைந்து பார்க்கணும். ட்ரீ இங்க இருக்கு, பிரான்ச் இங்க இருக்கு. இப்ப இது கன்ஃபார்ம் நமக்கு தெரியும், ஃப்ளவருக்கும் ஃப்ரூட்டுக்கும் தொடர்பு இல்லைன்னு தெரியும். அப்ப கண்டிப்பா இதை அதையும் மாத்தவே முடியாது. அப்போ பாசிபிலிட்டிஸ் டயக்ராம் நமக்கு நோ ஆயிருது. அப்போ ஒரிஜினல்ல எஸ் ஆகி பாசிபிலிட்டிஸ்ல நோ ஆனாலுமே நமக்கு என்னதான், நோ. அப்ப 2மே நோ ஆகி போச்சு. அப்போ ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் கன்க்ளூஷன் ராங்கு, 2வது கன்க்ளூஷன் ராங்கு, 3வது கன்க்ளூஷனும் நமக்கு ராங்கு. அப்படின்ற மாதிரி நம்ம என்ன பண்ணிக்கணும், எடுத்துக்கணும். ஸோ கிளியரா புரியுதுங்களா உங்களுக்கு. 3மே நமக்கு ராங் அப்படின்ற மாதிரி எடுத்துக்கணும். அப்ப நீங்க இது என்ன எப்படி எடுத்துக்கணும் அப்படின்னா, இந்த இடத்துல எக்ஸாக்டா எது சார் ஆன்சரா இருக்கும் அப்படின்னா, ஆக்சுவலி ஒன் செகண்ட், நோ ஃப்ரூட்ஸ் ஆர் ட்ரீ அப்படின்னு கொடுக்குறாங்க. நோ ஃப்ரூட்ஸ் ஆர் ட்ரீ. அப்ப இந்த இடத்துல நீங்க இது எது பெஸ்டான ஆன்சரா இருக்கும்னா, இ தான் பெஸ்டான ஆன்சரா இருக்கும் நமக்கு. எய்தர் ஆர்ல இ தான் நமக்கு என்ன இருக்கும், பெஸ்ட் ஆன்சரா இருக்கும். ஸோ இதை ரொம்ப கேர்ஃபுல்லா பண்ணுங்க, இந்த சம்ம அப்ரோச் பண்ணுங்க. வெரி வெரி இம்பார்ட்டன்ட் சம். சில நேரங்களில் நமக்கு ஒரிஜினல் டயக்ராம் பாசிபிள் டயக்ராம் கரெக்டா இருக்கிற மாதிரி ஃபீல் வரும். பட் அப்படி எடுத்துடாதீங்க, இதுதான் நமக்கு கரெக்டான ஒரு மெத்தட், ஓகேங்களா. இப்ப நான் சொல்லி கொடுக்க முறை இதுதான் கரெக்டான மெத்தட், இதை கரெக்டா ஃபாலோ பண்ணிக்கோங்க, ஓகேங்களா. அடுத்து நம்ம 14வது சம் போயிடுவோம். ஸோ 17
கொஞ்சம் குழப்புற மாதிரி தான் இருக்கும். திரும்ப திரும்ப எடுத்து பாருங்க. இந்த நோ கண்டிஷன் மட்டும் திரும்ப திரும்ப எடுத்து பாருங்க, கொஞ்சம் ஈஸியா இருக்கும். ஓகேங்களா? சரி, இப்ப பாருங்க, இங்கேயும் நோ வந்துருச்சு நமக்கு. இங்க பாருங்க, ஆல், நோ, சம். இது மூணுமே மாறி மாறி வருது. சம்மு, நோ, சம். எப்பவுமே உங்களுக்கு சம் நோ வந்து வருதுன்னா அதுல கண்டிப்பா காமன் லெட்டர்ஸ் எதுவும் இருக்கான்னு பாருங்க. இங்க லயன் இருக்கு, இங்க கேமல் இருக்கு, இங்க கேமல் டைகர், இங்க டைகர் கவ். காமன் லெட்டர்ஸ் இல்லை அப்படின்னா கண்டிப்பா இது எய்தர்ல வராதுன்னு அர்த்தம். இது நார்மல் மெத்தட் அப்படின்னு நம்ம கண்டுபிடிச்சிடலாம். சரி, ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பண்ணுவோம், டயக்ராம டிரா பண்ணிடுவோம். டயக்ராம் டிரா பண்ணிடுவோம். ஆல் டைகர்ஸ் ஆர் லயன். அப்ப டைகர் நமக்கு உள்ள வந்துடணும், லயன் நமக்கு வெளியே வந்துடணும். லயனுக்கு நான் டி போட்டு எல் போட்டுக்கிறேன். இப்போ நோ கவுஸ் இஸ் லயன். அப்போ கவுக்கும் லயனுக்கும் தொடர்பே இல்லைன்னு அர்த்தம். CO டபிள்யூ கவ் வரைஞ்சுக்கிட்டேன். கவுக்கும் லைனுக்கும் தொடர்பே இல்லைன்ட்டாங்க. சம் கேமல்ஸ் ஆர் கவ். சில கேமல்ஸ், கேமல் என்னது, ஒட்டகம். இங்க கேம் அப்படின்னு போட்டுக்கிறேன். இதுக்கு தொடர் சம் அப்படின்னு தொடர்பு கொடுத்துட்டாங்க. இதுதான் டயக்ராம். புதுசா பாக்குறவங்க திரும்ப திரும்ப எடுத்து பாருங்க, கண்டிப்பா புரியும். ஓகேங்களா? ஸோ இப்போ நீங்க கன்க்ளூஷனுக்கு போயிடுவோம். கன்க்ளூஷன் நம்பர் 1, சம் லயன்ஸ் ஆர் கேமல்றாங்க. லயன் எங்க இருக்கு, லயன் இங்க இருக்குமா, கேமல் இங்க இருக்கு. ரெண்டுத்துக்குமே தொடர்பு இருக்குமா, இருக்காது. ஸோ அப்போ இப்படி போட்டுடலாம். இது ஃபர்ஸ்ட் வராது. நோ கேமல் இஸ் டைகர்ன்றாங்க. இப்போ கேமல் எங்க இருக்கு, கேமல் இங்க இருக்கு, டைகர் இங்க இருக்கு. ரெண்டுத்துக்குமே தொடர்பு இல்லைன்னு தான் அவங்களே சொல்றாங்க. ஆனா இங்க ஒரு விஷயம் இருக்கு, இது நோ கண்டிஷன் அல்லவா, நோ தானே. அப்ப நோனா நீ என்ன பண்ணும், ஒரிஜினல் டயக்ராம், பாசிபிலிட்டிஸ் டயக்ராம், பிடி அண்ட் ரிசல்ட் கண்டுபிடிக்கணும். அப்ப ஸ்டேட்மெண்ட் நம்பர் 2க்கு, கண்டிஷன் நம்பர் 2க்கு ஒரிஜினல் டயக்ராம்ல கண்டிப்பா கிடையாது, அது கரெக்ட் தான். ஒரிஜினல் டயக்ராம்ல கிடையாது, கரெக்ட் தான். ஆனா பாசிபிலிட்டிஸ் டயக்ராம்ல என்ன பண்ணலன்னா உங்களுக்கு சொல்லியிருப்பாங்க லயனுக்கு கவுக்கு தான் தொடர்புன்னு சொல்லியிருப்பாங்க, கேமலுக்கு இல்லைன்னு சொல்லியிருக்க மாட்டாங்க. அப்ப கேமல் என்ன பண்ணிருக்கலாம், இங்க வந்து நம்ம பாசிபிலிட்டிஸா வரைய முடியும். பாசிபிலிட்டி டாட் டாட் போடுற பாருங்க, இது கேமல். இப்ப வரைய முடியுது இல்ல, வரைய முடியுது இல்ல. அப்போ நீங்க சொல்ற மாதிரி இப்ப வரைய முடியும்னா அப்ப இந்த ஸ்டேட்மெண்ட் நமக்கு தப்பாகுது. நீங்க சொல்ற மாதிரி நோ கேமல்ஸ் கரெக்டா, ஒரிஜினல் டயக்ராம் கரெக்ட். ஆனா பாசிபிள் டயக்ராம்ல வரைய முடியுது, நீங்க இல்லைன்னு சொல்றீங்க. அப்ப இந்த ஸ்டேட்மெண்ட் தப்பாகுது. அப்போ ஒரு ரைட்டு ஒரு தப்பு அப்படின்னா அந்த ஸ்டேட்மெண்ட்டே நமக்கு என்னதான் தப்பு. அப்ப இரண்டாவது ஸ்டேட்மெண்ட் நமக்கு என்ன ஆயிடுது, 17க்கு தப்பாயிடுது. ஓகேவா, கரெக்டா புரியும். ரெண்டாவது ஸ்டேட்மெண்ட் நமக்கு என்ன ஆயிடுது, தப்பாயிடுது. இப்ப மூணாவது ஸ்டேட்மெண்ட் பாருங்க, சம் டைகர்ஸ் ஆர் கவுன்றாங்க. சில டைகர் வந்து கவ்வா, சில டைகர்ஸ் நமக்கு கவுன்றாங்க. பாருங்க, டைகர் எங்க இருக்கு சொல்லுங்க, இது யூஸ் பண்ணலாம், பிளாக். டைகர் எங்க இருக்கு, டைகர் இங்க இருக்கு பாருங்க, டைகர். கவ் எங்க இருக்கு, கவ் இங்க இருக்கு. லைனை தாண்டி தான் டைகருக்குள்ள போனோம். அப்ப இதுவும் நமக்கு வராது. ஸோ 3 ஸ்டேட்மெண்ட்டுமே நமக்கு தப்பு. அப்ப இதுல எது சார் ஆன்சர் அப்படின்னா நன் ஆஃப் திஸ் ஃபாலோ அப்படின்றதா ரைட் அண்ட் ஆன்சர். ஆன்சர் நமக்கு ஏ இஸ் எ ரைட் ஆன்சர். 17வதுக்கு ஏ இஸ் எ ரைட் ஆன்சர். எதுவும் பின்பற்றப்படவில்லை அப்படின்ற தமிழ்ல கொடுத்துருப்பாங்க பாருங்க, எதுவும் பின்தொடரவில்லை அப்படின்னு கொடுத்துருக்காங்க பாருங்க. யூஸ் பண்ணிக்கங்க ஆன்சரா. தமிழ் மீடியம் ஸ்டூடெண்ட்ஸா இருந்தாலும் சரி, இந்த டாபிக் மட்டும் இங்கிலீஷ்ல பாத்துங்கம்மா, கண்டிப்பா ஸ்கோர் பண்ணிடலாம். ஓகேங்களா? ஸோ 18வது ஓகேங்களா? ஸோ சால்வ் பண்ணிக்கலாம். சம் டவல்ஸ் ஆர் பிரஷஸ். சம் டவல்ஸ் ஆர் பிரஷ் அப்படின்னு எடுத்துக்கலாம். நோ பிரஷ் இஸ் சோப், ஆல் சோப் ஆர் ரேட் அப்படின்னு கொடுத்துட்டாங்க. ஸோ இதை நம்ம சால்வ் பண்ணிடுவோம். பாருங்க, சம்மு, நோ, ஆல். இங்க சம்மு, நோ, சம்மு. இப்போ இதுல எய்தர் ஆர் மாடல் வருதான்னு நம்ம கண்டுபிடிக்கணும். எய்தர் ஆர் மாடல் வரதுக்கு ஃபர்ஸ்ட் கண்டிஷன் என்னன்னா சம்மு நோ அந்த ஸ்டேட்மெண்ட்ல வரணும். அப்படி வந்தாலுமே அதுல தான் வேர்ட்ஸ் ரிப்பீட் ஆகணும். இப்போ பாருங்க, ரேட்டு பிரஷ், ரேட்டு பிரஷ், இதுல ரேட். அப்போ இந்த ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட்டும் ரெண்டாவது ஸ்டேட்மெண்ட்டும் மட்டும்தான் நமக்கு எய்தர் ஆர்ல வரும். இப்போ இந்த மூணாவது ஸ்டேட்மெண்ட் நமக்கு நார்மலா தான் வரும் அப்படின்றத நீங்க புரிஞ்சுக்கணும். இதுதான் நார்மலா தான் வரும்னு புரிஞ்சுக்கணும். சரி, நம்ம என்ன பண்ணுவோம், டயக்ராம பொதுவா சால்வ் பண்ணிடுவோம். ஓகேங்களா? சம் டவல்ஸ் ஆர் பிரஷஸ்னா இப்ப டவலுக்கு நான் டீன்னு யூஸ் பண்ணிக்கிறேன், பிரஷுக்கு பின்னு யூஸ் பண்ணிக்கிறேன், பி. இப்ப சம்ன்ற வார்த்தை கொடுத்ததால நம்ம யூஸ் பண்ணிக்கிட்டோம். நோ பிரஷ் சோப்னு சொல்லிட்டாங்க. பிரஷுக்கும் சோப்புக்கும் தொடர்பே இல்லையா, எஸ். கரெக்டா, எஸ். ஆல் சோப் ஆர் ரேட்ன்றாங்க. சோப் எல்லாமே எதில் வந்துடும், ரேட்டுக்குள்ள வந்துடும். இப்போ நீங்க டயக்ராம் 1, டயக்ராம் 3 இதை மட்டும் கன்ஃபார்ம் பண்ணுங்கம்மா. டயக்ராம் 1ஐயும் டயக்ராம் 3 மட்டும் கன்ஃபார்ம் பண்ணுங்க. டயக்ராம் அந்த கன்க்ளூஷன் 1, கன்க்ளூஷன் 3 மட்டும் என்ன பண்ணு, கன்ஃபார்ம் பண்ணுங்க.
கன்க்ளூஷன் நம்பர் 2 நம்ம ஒரிஜினல் பாசிபிலிட்டி வச்சு கண்டுபிடிக்கணும். ஓகேங்களா? சரி பாருங்க. சம் ரேட் ஆர் பிரஷ்னு சொல்றாங்க. சில ரேட், இப்ப ரேட் எங்க இருக்குதுல, இங்க இருக்கு ரேட். சில ரேட் ஆர் பிரஷ், இங்க இருக்கு நமக்கு பிரஷ். கரெக்டா? அப்ப ரேட்டுக்கும் பிரஷுக்கும் தொடர்பு இல்லை அப்படின்ற மாதிரி நமக்கு கன்ஃபார்ம் ஆயிடும். இந்த ஸ்டேட்மெண்ட் நமக்கு தொடர்புன்னு சொல்றாங்க. அப்ப இது ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் நமக்கு தப்பாயிடுது. தொடர்புன்னு சொல்றாங்க, ஆனா ஆக்சுவலி என்ன இருக்காது, தொடர்பு இருக்காது. ஸோ மூணாவது ஸ்டேட்மெண்ட் கன்ஃபார்ம் பண்ணிடுவோம். சம் டவல், அதாவது மூணாவது ஸ்டேட்மெண்ட்னா கன்க்ளூஷன் அர்த்தம். நான் சொல்லும்போது ஸ்டேட்மெண்ட் சொல்லிடுவேன், நீங்க கன்க்ளூஷன்ல பாத்துங்க. சம் டவல்ஸ் ஆர் சோப் பண்றாங்க. இங்க டவல் இருக்கு, சோப்பு உள்ள இருக்கு. இப்ப கண்டிப்பா இதுக்கு தொடர்புன்றது கண்டிப்பா இருக்க வாய்ப்பே கிடையாது. இதுவும் தப்பு. இப்ப நோ மட்டும் கன்ஃபார்ம் பண்ணிட்டீங்கன்னா ஆன்சர் வந்து அது எய்தரா எய்தர் இல்லையான்னு நம்ம கண்டுபிடிச்சிடலாம். ஓகேவா? எய்தரா எய்தர் இல்லையான்ட்டு. இப்ப நோ கண்டுபிடிக்கணும் அப்படின்னா கண்டிப்பா நீங்க என்ன பண்ணணும், ஸ்டேட்மெண்ட் நம்பர் 2க்கு கண்டுபிடிக்க போறோம். நோவா அது இதுவான்ட்டு. ஒரிஜினல் டயக்ராம், பாசிபிலிட்டிஸ் டயக்ராம் பிடி அண்ட் ரிசல்ட் ஆர் இப்படி போட்டுங்க. ஒரிஜினல் டயக்ராம், பாசிபிலிட்டி டயக்ராம். இப்போ நோ ரேட் இஸ் பிரஷ்ன்றாங்க. ரேட் எங்க இருக்கு, இந்த இருக்கு ரேட், இங்க இருக்கு பாருங்க ரேட். ரேட்டு பிரஷ் இங்க இருக்கு. சொல்ல போனா ரெண்டுத்துக்குமே தொடர்பு இல்லை அப்படின்றது கன்ஃபார்மா நமக்கு தெரியுது. டயக்ராம் பார்க்கும்போது தெரியுதா இல்லையா? தெரியுது. அப்ப இது ஒரிஜினல் டயக்ராம் கரெக்ட் தான். ஒரிஜினல் டயக்ராம் இங்க சொல்றது கரெக்ட் தான். ஆனா பாசிபிலிட்டிஸ் டயக்ராம்ல நல்லா புரிஞ்சுக்கணும். ஆக்சுவலி ரேட்டுக்கு தான் அவங்க வந்து சோப்புக்கு தான் தொடர்புலன்ட்டு கன்ஃபார்மா சொல்லியிருக்காங்க. ரேட்டுக்கு தொடர்புலன்னு சொல்லல. புரியுதா? ரேட்டுக்கு தொடர்பு இல்லைன்னு சொல்லல அவங்க. மேபி இந்த டயக்ராம் எப்படி வரலாம்னா இப்படி வரலாம். இப்படி வந்து இதை ரேட்னு போட்டுட்டு உள்ள வந்து உனக்கு சோப்பு வரலாம். இப்படி வர முடியும். பாசிபிலிட்டிஸ் என்னால வரைய முடியும். ஆனா இங்க நோன்னு சொல்லிட்டாங்க, என்னால வரைய முடியும். அதனால இந்த ஸ்டேட்மெண்ட் என்ன பண்ணிட்டேன், தப்புன்னு போடுறேன். பீரியட் போட்டு ஒரு ரைட்டு ஒரு தப்பு அப்படின்னா நமக்கு ஸ்டேட்மெண்ட் ஆயிடுது, தப்பாயிடுது. அப்ப ரெண்டாவது ஸ்டேட் கன்க்ளூஷன் நமக்கு தப்பாயிடுது. அப்ப மூணுமே தப்பு தான். ஆப்ஷன்ல போய் மூணுமே தப்பு இருக்குன்னு பாக்காதீங்க. ஏன்னா இந்த 1, 2 எய்தர் ஆர்ல இருக்கிறதால உங்களுக்கு ஆன்சர் எப்படி கொடுத்திருப்பாங்கன்னா 1 and 2 ஃபாலோன்னு கொடுத்திருப்பாங்க. இந்த ஆறுன்ற வார்த்தையை பயன்படுத்துவாங்க. இந்த மாதிரி இருந்துச்சுன்னா எய்தர் ஆர் மாடல் வரும்போது இப்ப ஆன்சர் நீங்க தேடுற மாதிரி மூணுமே தவறு அப்படின்ற ஆன்சர் நீங்க தேடி பாத்தீங்கன்னா இருக்காது. அதுக்கு மேல என்ன கொடுத்திருப்பாங்க, 1, 2 எய்தர் ஆர்ல வரும் அப்படின்னு சொல்லி கொடுத்திருப்பாங்க. 1, 2 தப்பு, பட் எய்தர் ஆர்ஸ் ரைட் ஆன்சர். கொஞ்சம் அட்வான்ஸ் மாடல் ஆர்எஸ்ஆர் புக்ல கிட்டத்தட்ட 12 மாடல் இருக்கு. இதுல இந்த சிலாகிசம்ல 12 மாடல்ல நான் இந்த இதுல வந்து பாத்தீங்கன்னா 11 மாடல் வச்சிருக்கேன். ஒரே ஒரு மாடல் மட்டும் வைக்கல. அது வந்து பாத்தீங்கன்னா காம்ப்ளிமெண்டரி மாடல்னு சொல்லுவாங்க. காம்ப்ளிமெண்டரி மாடல், அந்த காம்ப்ளிமெண்டரி மாடல் மட்டும் நான் வைக்கல. ஸோ நான் அடுத்து வரக்கூடிய இதுல வந்து பாத்தீங்கன்னா காம்ப்ளிமெண்டரி மாடலை கண்டிப்பா வச்சிடறேன். மொத்தம் 12 மாடல் இருக்கு. இப்ப நான் இதுல இந்த டெஸ்ட்ல 11 மாடல் வச்சிருக்கேன். ஓகேங்களா? ஸோ அடுத்து போலாமா? ஒரே ஒரு மாடல் மட்டும் பெண்டிங் இருக்கு. காம்ப்ளிமெண்டரி மாடல் மட்டும் அதை நான் முடிச்சு விட்டுறேன். ஓகேங்களா? அப்புறமா உங்களுக்கு அதை சொல்லி கொடுத்துறேன். அது ஈஸி தான். ஓகேங்களா? காம்ப்ளிமெண்டரி மாடல் ஆல்சோ ஈஸி தான். சரி, அடுத்து பாருங்க 19 சம் பாருங்க. சம் பே பின்ஸ் ஆர் புக்னு சொல்றாங்க. சம், இப்ப கீவேர்ட்ஸ் பாருங்க. சம், ஆல், சம். ஓகேங்களா? சம்லேயே ஒரு ஈஸியாக போட்டு வைப்பலாம். இப்ப சம் பென் இருக்கு. ஆர் புக்னு சொல்லும்போது பென்னு புக், சம்ன்றதால இப்படி போட்டுப்போம். ஆல் ஸ்கூல் சார் புக்குன்றாங்க. அப்போ ஆல் ஸ்கூல் அப்படின்னா ஸ்கூலுக்குள்ள புக் வரணும் அர்த்தம். சரி, ஓகே. இந்த டயக்ராம நம்ம இப்படி வரைஞ்சி வச்சு ஓரமா ஸ்கூலுக்குள்ள நமக்கு என்ன வரும், புக் வரும் அப்படின்னு நம்ம வரைஞ்சி வச்சுப்போம். அப்புறம் டயக்ராம் மாத்திப்போம். சம் காலேஜஸ் ஆர் ஸ்கூல்ன்றாங்க. சம் காலேஜ், அப்போ சம் காலேஜும் ஸ்கூலும் ஒரு தொடர்பு இருக்கா. இப்போ இந்த டயக்ராம் வச்சு, இந்த டயக்ராம் 1, இந்த டயக்ராம் 2, இந்த டயக்ராம் 3, இந்த 3 டயக்ராம் வச்சு நம்ம என்ன பண்ணோம், ஃபைனல் டயக்ராம் வரையணும். ஸோ ஃபைனல் டயக்ராம் நம்ம வரைஞ்சிருவோமா? வரைஞ்சிடலாம். பாருங்க ஃபைனல் டயக்ராம் எப்படி வரையலாம்னா, இப்போ பென் இருக்கு, பெருசா பென் இருக்கு. இந்த பெண்ணு சுத்தி நமக்கு என்ன வரும், புக் அப்படின்னு ஒண்ணு வரும். புக் வரைஞ்சாச்சு. புக்கு எது உள்ள வரும்னா ஸ்கூலுக்குள்ள வருமா? புக் வந்து ஸ்கூல் வருமா? ஓகே. அந்த ஸ்கூலுக்கு காலேஜுக்கு வந்து தொடர்பு இருக்குமா? ஸோ காலேஜ் வந்து இங்க காலேஜ் சி. இப்படி டயக்ராம் வரைஞ்சிட்டேன். இப்படி டயக்ராம் வரைஞ்சிட்டதால நீங்க ஃபர்ஸ்ட் வரைஞ்ச டயக்ராமு, செகண்ட் வரைஞ்ச டயக்ராமு, தேர்ட் வரைஞ்ச டயக்ராம் கன்சிடர் பண்ணாம லாஸ்டா வரைஞ்ச டயக்ராம் மட்டும் கன்சிடர் பண்ணி ஆன்சர் பண்ணுங்க. இப்போ ஃப்ரெஷர்ஸா இருக்கிறவங்களுக்கு புரியணுன்றதுக்காக இப்படி வரைகிறேன். இதே ஓரளவுக்கு நீங்க நிறைய படிச்சிருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பா நீங்க என்ன பண்ணுங்க, ஸ்ட்ரைட்டாவே டயக்ராம் 4 வரைகிற அளவுக்கு நீங்க பயிற்சி படிக்கீங்க. ஓகேங்களா? சரி, இப்போ நம்ம சம்முக்கு கன்க்ளூஷனுக்கு போயிடுவோம். சம் காலேஜஸ் ஆர் பென்னு சொல்றாங்க. சம் காலேஜ் எங்க இருக்கு? காலேஜ் இங்க இருக்கு, பென்னு இங்க இருக்கு. ரெண்டுத்துக்கு தான் தொடர்பு இருக்கா? தொடர்பு இல்ல. சோ ஓகே. சம் பென்ஸ் ஆர் ஸ்கூல்ன்றாங்க. இங்க ஒரு கலர் மாத்தி போடலாம், கரெக்டா இருக்கும். சம் பென் எங்க இருக்கு? இது இங்க இருக்கு, பென் இங்க இருக்கு,
ஸ்கூல் எங்க இருக்கு? ஸ்கூல் இங்க இருக்கு. ஸோ பெண்ணுக்கு ஸ்கூலுக்கு தொடர்பு இருக்கா? தொடர்பு இல்ல. ஓகே. 19வதுக்கு இதுவும் தொடர்பு கிடையாது. ஸோ லாஸ்ட் ஒன் பாருங்க. சம் காலேஜஸ் ஆர் புக்ன்றாங்க. சம் காலேஜஸ் புக். காலேஜ் எங்க இருக்கு? காலேஜ் இங்க இருக்கு. புக்கு இங்க இருக்கு. இப்ப பாத்தீங்கன்னா இதுக்குள்ள நான் கலர் பண்ற பாருங்க. இந்த பேஜஸ் ரெண்டு கனெக்ட் ஆகுது. புக்கும் காலேஜும் நமக்கு கனெக்ட் ஆகுது. அப்போ இந்த ஸ்டேட்மெண்ட் நமக்கு கரெக்ட். 3 மட்டும் தான் நமக்கு ஃபாலோ ஆகுது. ஆப்ஷன்ல நமக்கு 3 ஃபாலோ ஆகுற மாதிரி எதாவது இருக்கா பாருங்க. 3 ஃபாலோ ஆகுற மாதிரி நமக்கு என்ன இருக்கா? ஸோ நன் ஆஃப் திஸ், இவற்றில் எதுவும் இல்லைன்னு எடுத்துக்கலாம். ஓகேங்களா? நன் ஆஃப் திஸ்னா இவற்றில் 3 ஆன்சர் நமக்கு இதுல கொடுக்கலாமா? 3 ஆன்சர் தான் நமக்கு ஃபாலோ ஆகுது. ஆனா ஆன்சர் நமக்கு கொடுக்கல பாருங்க. ஆன்சர் தமிழ்ல பாருங்க, இவற்றில் எதுவும் இல்லைன்னு கொடுத்துருக்காங்க பாரு. இவற்றில் எதுவும் இல்லை ஆப்ஷன். அப்போ 3ன்றது கொடுக்கல. அப்படி கண்டிப்பா என்ன சூஸ் பண்ணிருக்கணும்? இவற்றில் எதுவும் இல்லை அப்படின்ற ஆன்சரை சூஸ் பண்ணிருக்கணும். டன். ஸோ 10 முடிச்சுட்டுமா? வாங்க அவ்வளவுதான். இன்னொரு 5 சம் முடிச்சு விட்டுருவோம். கடகடன்னு 20. இதுல கொஞ்சம் ஈஸியா போட்டலாம். கடகடன்னு முடிச்சிருவாங்க. இங்க ஆல் சம், ஆல் சம் அப்படி கொடுத்துருக்காங்க. இப்ப ஆல் மென்னு கொடுத்துருக்காங்க. எல்லா மென்னுமே. ஓகேங்களா? எல்லா மென்னுமே நமக்கு என்னவா? கேர்ள்ஸா. அப்ப சம் கேர்ள்ஸ் ஆர் ஸ்டூடெண்ட். அதுல சில கேர்ள்ஸ் வந்து நமக்கு என்னவா? ஸ்டூடெண்டா. சரி இருக்கட்டும். இப்ப கன்க்ளூஷன் போயிடுவோமா? கன்க்ளூஷன் சொல்றாங்க பாரு. ஆல் கேர்ள்ஸ் ஆர் மென். அப்ப கேர்ள்ஸ் உள்ள வரணும், மென் வெளியே போகணும். ஆனா இங்க அப்படியே இருக்கு இல்ல. அப்ப இந்த ஸ்டேட்மெண்ட் தப்பு. சம் கேர்ள்ஸ் ஆர் நாட் ஸ்டூடெண்ட்ன்றாங்க. இப்பங்க இது ஃபுல்லா கேர்ள்ஸ் தான். அதுல கொஞ்சம் பேர் தான் ஸ்டூடெண்ட். எல்லாருமே ஸ்டூடெண்டா அப்படின்னு கேட்டா கிடையாது. அப்போ சில பேர் ஸ்டூடெண்ட் இல்ல. அப்ப இந்த ஸ்டேட்மெண்ட் நமக்கு கரெக்ட். அப்ப 1 தப்பு, 2 மட்டும் கரெக்ட். ஆன்சர் வந்து பாம்பேசியா ரைட் ஆன்சர். பாம்பேசியா ரைட் ஆன்சர். 21 பாருங்க. 26. சம் டாக்ஸ். இது சம் ஆல் மாடல் தான், கொஞ்சம் ஈஸியா தான் இருக்கும். ஏன்னா ஸ்டார்டிங்ல தான் உங்களுக்கு கொஞ்சம் டஃபா இருக்கும். இது வந்து சம் ஆல் சேர்த்து கொடுத்துருக்காங்க. சம் டாக்ஸ் ஆர் கோட்னு சொல்றாங்க. டாக்ஸும் கோட் ஆடுகளும் சில இருக்கான். ஆல் கோட்ஸ் ஆர் கவ். கோட்ஸ் கொடுத்துட்டு ஆல் கொடுத்துட்டு கவ் கொடுக்குறாங்க. ஸ்டார்டிங்ல சொல்லி கொடுத்துட்டு ஃபாஸ்டா கொடுக்குறேன். இப்போ கன்க்ளூஷன் போயிடுவோமா? கன்க்ளூஷன் ஆல் கவுஸ் ஆர் கோட்ன்றாங்க. அப்ப ஆல்னா உள்ள வரணும், கவ் உள்ள வந்திருக்கணும், கோட் வெளியே போயிருக்கணும். ஆனா இங்க ரிவர்ஸ்ல இருக்குது. அப்ப இந்த ஸ்டேட்மெண்ட் என்னது? தப்பு. சம் டாக்ஸ் ஆர் கவுன்றாங்க. சம் டாகுக்கும் கவுக்கும் தொடர்பு இருக்கணுமா? பாருங்க, இங்க டாக்ஸ் இருக்கு, இங்க கவ் இருக்கு. இது ரெண்டுத்துக்கும் நடுவுல தொடர்பு இங்க வரும், இங்க வரும் தொடர்பு. அப்ப தொடர்பு இருக்கா குருசன் கேட்ட இருக்கு. அப்ப இந்த ஸ்டேட்மெண்ட் நம்ம கரெக்ட். அப்ப 2 மட்டும் ஃபாலோ ஆகுது 21க்கு. ஸோ 2 மட்டும் ஃபாலோ ஆகுது. ஆன்சர் நமக்கு என்னது? பாம்பேசியா ரைட் ஆன்சர். பாம்பேசியா ரைட் ஆன்சர். 22 பாருங்க. ஆல் ஃபேன் ஆர் சேர். இதுவும் நமக்கு வந்து இதுல நோ மாடல் வச்சு கொடுத்துருக்காங்க. இது கண்டிப்பா எய்தரா இருக்க வாய்ப்பு இருக்கலாம். இங்க பாருங்க, இங்கேயும் நோ இருக்கு, இங்க சம் இருக்கு, இங்க டேபிள், இங்க சேர், இங்க டேபிள், இங்க சேர். ஸோ ரிப்பீட் ஆகுது வேர்ட்ஸ். ஃபர்ஸ்ட் நம்ம டயக்ராம் டிரா பண்ணிடுவோம். இது எய்தரா இல்லையான்னு செக் பண்ணிடுவோம். ஆல் ஃபேனு, ஆல் ஃபேன்ஸ் ஆர் சேர்னு சொல்லிட்டாங்க. அப்ப ஃபேனு உள்ள வரணும், சேர் வெளியே வரணும். அப்ப சேர். நோ டேபிள் ஃபேன், நோ டேபிள் ஃபேன் சொல்லிட்டாங்க. அப்ப ஃபேனுக்கும் டேபிளுக்கும் எந்த ஒரு தொடர்பும் இல்லை அப்படின்றத கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க. சரி, இப்ப நமக்கு நோ கொடுத்ததால இது வந்து நம்ம பாசிபிலிட்டிஸ் டயக்ராம் ஒரிஜினல் டயக்ராம் செக் பண்ணிடுவோம். நோ கொடுத்ததால, நோ கொடுத்தா மட்டும் நம்ம என்ன பண்ணோம்? பாசிபிலிட்டிஸ் டயக்ராம், ஓகேங்களா, ஒரிஜினல் டயக்ராம் அண்டு பாசிபிலிட்டிஸ் டயக்ராம் அண்டு ரிசல்ட், இது 3 நம்ம கண்டுபிடிக்கணும். இப்போ இதுதான் ஸ்டேட்மெண்ட் 1 தான் கண்டுபிடிக்கிறோம் நம்ம. ஓகேங்களா, ஸ்டேட்மெண்ட் மீன்ஸ் கன்க்ளூஷன் 1 கண்டுபிடிக்கிறோம். நோ டேபிள்ஸ் ஆர் சேர்ன்றாங்க. அப்ப நீங்க பாருங்க, சேருக்கும் டேபிளுக்கும் தொடர்பே இல்லைன்றாங்க. இங்க பாருங்க, நோ. ஆனா நமக்கு அங்க கொடுத்தது வந்து பார்த்தா டேபிளுக்கும். இப்ப சேருக்கும் டேபிளுக்கும் தொடர்பு இல்லை. உண்மையாவே தொடர்பு இல்லை. ஒரிஜினல் டயக்ராம் கரெக்ட் தான். ஆனா உண்மையாவே அவங்க ஸ்டேட்மெண்ட்ல நோ டேபிள் ஆர் ஃபேன் தான் கொடுத்துருக்காங்க. ஃபேனுக்கும் டேபிளுக்கு தான் தொடர்பு இல்லைன்னு சொல்லியிருந்தாங்க. எந்த இடத்துலயுமே அவங்க சேருக்கு தொடர்பு இல்லைன்னு சொல்லலை. ஆனா ஒரிஜினல் டயக்ராம் நீங்க டெஃபினட்டா கரெக்ட், அவங்க சொல்ற கண்டிஷன் கரெக்ட். ஆனா பாசிபிலிட்டிஸ் டயக்ராம்ல இந்த டேபிளை வந்து நம்ம என்ன பண்ணலாம்? சேருக்கு லாக் பண்ற மாதிரி வரைய முடியும், நம்மளால வரைய முடியும். அப்ப இது நமக்கு தப்பாகுது. அதனால இந்த ஸ்டேட்மெண்ட் நமக்கு தப்பு. ஸோ ரெண்டுமே ஒன்னு சரி ஒன்னு தப்புனா இந்த ஸ்டேட்மெண்ட் தான் நமக்கு தப்பாயிடும். ஸோ அப்ப இது தப்பு அப்படின்றத நம்ம என்ன பண்ணிக்கலாம்? ஃபைன் பண்ணிக்கலாம். சம் டேபிள்ஸ் ஆர் சேர்ன்றாங்க. சில டேபிள்ஸ் வந்து சேரா வருமா அப்படின்னு கேட்டா கண்டிப்பா வராது. ஸோ ரெண்டுமே நமக்கு என்ன? 22க்கு ரெண்டுமே நமக்கு தப்பு. ஸோ ஆன்சர் எய்தர் ஆர் 1 and 2 ஃபாலோ. ஆன்சர் வந்து நமக்கு சி.
நீங்க இந்த மாதிரி வந்துச்சுன்னா கண்ணை மூடிட்டு எழுதுறான்னு யோசிக்கலாம். டைம் இல்லைன்னா டக்குன்னு எழுதுறான்னு போட்டு வந்துருங்க. நானும் ஒரு எதிர எக்ஸாம்ல சால்வ் பண்ணவே எல்லாம் டக்குன்னு இந்த மாதிரி கண்டிஷன் பார்த்தோட அது எழுதுறாதான் இருக்கும் லாக் பண்ணி ஈஸியா போட்டு வந்துட்டேன். அதே மாதிரி நீங்களும் பயிற்சி பண்ண 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 உங்களாலையும் கண்டிப்பா என்ன பண்ண முடியும், கொஞ்சம் ஃபாஸ்டா போட முடியும். முயற்சி மட்டும் பண்ணுங்க, ஓகேங்களா? முயற்சி மட்டும் கைவிட்றாதீங்க. 23 இதுவும் வந்து பார்த்தோன்னா எதிரார் மாடல் தான் கேட்டிருக்காங்க. பட் டெஃபினட்டா எதிரார் இருக்கும் அப்படின்னு நினைச்சிடாதீங்க, கொஞ்சம் யோசிச்சு போடணும், ஓகேங்களா? இங்க பாருங்க, நோ இருக்கு, சம் இருக்கு, கிராஸ், ஷார்ப்பு, ஷார்ப்பு, கிராசஸ். அப்போ வேர்ட்ஸ்னா அது நமக்கு லெட்டர்ஸும் ரிப்பீட் ஆகுது. அப்போ கண்டிப்பா எதிராசா இருக்கும் அப்படின்னு கொஞ்சம் யோசிக்காதீங்க. எதிராக இருக்கலாம், ஆனா இருக்கணும்னு அவசியம் கிடையாது. ரெண்டுமே தப்பா இருந்தா தான் எதிராக எடுக்கணும். பட் ஒன்னு கரெக்டா இருந்துச்சுன்னா எதிராக எடுக்க முடியாது. இப்போ ஆல் கிராசஸ் ஆஃப் ட்ரீன்னு சொல்லிட்டாங்க. கிராசஸ் உள்ள வச்சுட்டு நான் என்ன பண்றேன், வெளியே ட்ரீயை வைக்கிறேன், ஓகேங்களா? ட்ரீயை வெளியே வச்சுக்கிறேன். இப்போ நோ ட்ரீஸ் ஆர் ஷார்ப் அப்படின்னு சொல்லும்போது இப்போ ட்ரீக்கும் ஷார்ப்புக்கும் வந்து பார்த்தோன்னா தொடர்பு இல்லைன்னு டெஃபினட்டா தெரிஞ்சு போச்சு. இப்போ நமக்கு ரெண்டுமே நம்ம செக் பண்ணணும்னு அவசியமே கிடையாது. ஃபர்ஸ்ட் நோ செக் பண்ணுவோம், அப்புறம் சம் செக் பண்ணுவோம். சம் பாருங்க, ஃபர்ஸ்ட் ரெண்டாவது ஸ்டேட்மெண்ட் முடிச்சு விட்டுருவோம், ஈஸியா இருக்கும். சம் ஷப்ஸ் ஆர் கிராஸ்ன்றாங்க. கிராஸுக்கு ஷப்ஸ்க்கு தொடர்பே இல்லை தானே, அப்ப இது கண்டிப்பா தப்புன்னு தெரிஞ்சு போச்சு. சரி, இருந்துட்டு போட்டோம். இப்ப நீங்க டயக்ராம் நோ டயக்ராம் இப்போ நோன்னு வச்சு வந்தாலே நம்ம என்ன பண்ணோம், ஒரிஜினல் டயக்ராம் பாசிபிள் டயக்ராம் கண்டுபிடிக்கணும். இப்போ நம்பர், ஒரிஜினல் டயக்ராம், பாசிபிலிட்டிஸ் டயக்ராம், ரிசல்ட், இது 4 கண்டுபிடிக்கணும். நீங்க நம்பர் எதுக்கு, எந்த நம்பர் கண்டுபிடிக்கிறீங்க, ஒன்னாவது கன்க்ளூஷன் கண்டுபிடிக்கிறீங்க. ஒரிஜினல் டயக்ராம் பாருங்க, கிராஸுக்கும் ஷார்ப்புக்கும் தொடர்பு தான் இருக்கா, தொடர்பு இல்லை, கரெக்டு தான். தொடர்பு இல்லைன்றது கரெக்டு தான். ஆனா நல்லா புரிஞ்சுக்கணும், நீங்க ஒரிஜினல் டயக்ராம்ல தொடர்பு இல்லை, ஆனா பாசிபிலிட்டிஸ் டயக்ராம்ல வரைய முடியாது. ஏன்னா சேர்ல தான் நமக்கு என்ன இருக்கு, அதாவது சாரி ட்ரீல தான் நமக்கு என்ன இருக்கு, வெளியே ஷார்ப் இருக்கு. ரெண்டுத்துக்கும் தொடர்பு. ஏன்னா ட்ரீக்குள்ள இருக்கக்கூடிய கிராஸுக்கும் நம்மளால டெஃபினட்டா என்ன பண்ண முடியாது, பாசிபிலிட்டி டயக்ராம் வரைய முடியாது. அவங்க சொல்ற மாதிரி அதுனா தான் நமக்கு கரெக்ட் தான், வரைய முடியாதுன்றதால அது கரெக்ட். இப்போ ரிசல்ட் ஆல்சோ நமக்கு கரெக்ட். எப்பவுமே நல்லா புரிஞ்சுங்க, ரெண்டு ஸ்டேட்மெண்ட்டுமே தப்பானாதான் நீங்க எழுதி எடுக்கணும். ஒரு ஸ்டேட்மெண்ட் கரெக்ட் ஆயிட்டு ஒரு ஸ்டேட்மெண்ட் தப்பாயிடுச்சுன்னா அந்த ஒரு ஸ்டேட்மெண்ட் கரெக்ட்னு லாக் பண்ணிட்டு போயிடுங்க. ஆன்சர் என்னது, ஏ இஸ் ஏ ரைட் ஆன்சர். 22க்கு ஏ இஸ் ஏ ரைட் ஆன்சர், ஓகே சாரி 23. 23க்கு வந்து ஏ இஸ் ஏ ரைட் ஆன்சர். அடுத்து 24 லாஸ்ட் 2 சம் முடிச்சு விட்டுலாம், ஓகேங்களா? எல்லா மாடல்ஸை டச் பண்ணிட்டோம், ஓகேங்களா? பேட் வேண்டாம், எல்லா மாடல்ஸும் நம்ம டச் பண்ணிட்டோம். ஒரே ஒரு மாடல் மட்டும் இருக்கு, காம்ப்ளிகேட்டரி மாடல், ஓகேங்களா? மொத்தம் 12 மாடல் இருக்கு, 11 மாடலுமே இருக்கு. இன்னொரு மாடல் மட்டும் பெண்டிங் இருக்கு, அதை மட்டும் கவர் பண்ணிக்கலாம், ஓகேங்களா? ஸோ 24 சம் சால்வ் பண்ணிடுவோம். சம் பாய்ஸ் ஆர் தீவ்ஸ், ஓகேங்களா? அதாவது திருடர்கள், ஓகேங்களா? இப்போ வந்து பார்த்தீங்கன்னா சில பாய்ஸ் இருக்காங்க, பாய்ஸ்க்கு பி வச்சுப்போம். சில பாய்ஸ் வந்து பார்த்தா திருடர்கள் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ தீவ்ஸுக்கு டீன்னு வச்சுக்கிறேன். ஆல் தீவ்ஸ் ஆர் டிகாயின். டிகாயின் அப்படின்னா என்ன சொல்லுவோம் நம்ம, ஸோ கொள்ளையர்கள்னு சொல்லுவோம், ஓகேங்களா? ஸோ டி ஷார்ட் டின்னு வச்சுக்கிறோம், ஓகேங்களா? டிகாயின்ஸ் கொள்ளையர்கள் இப்படி வச்சுப்போம். இப்போ கன்க்ளூஷன்ல நம்ம என்ன பண்ணுவோம், சம் அண்டு ஆல் வச்சு கொடுத்துருக்காங்க, சம்மு ஆல், ஓகேங்களா? ஸோ கொள்ளையர்கள் நிறைய பேர் கொள்ளை அடிச்சிட்டு இருக்காங்க இப்போ, ஓகேங்களா? பாலிடிக்ஸ் பேசக்கூடாது, சரி வந்துருங்க. சம் பாய்ஸ் ஆர் தீவ்ஸ், ஆல் தீவ்ஸ் ஆர் டெகாயின்ஸ் அப்படின்னு நம்ம கொடுத்துருக்காங்க. சரி, இப்போ நீங்க எல்லாம் பாருங்க, கன்க்ளூஷன்ல சம் பாய்ஸ் ஆர் டெகாயின்ஸ் சொல்றாங்க. இப்போ பாய்ஸ் இங்க இருக்கு, டெகாயின்ஸ் இங்க இருக்கு. இப்போ ரெண்டுமே தொடர்பு இருக்கான்னு கேட்டா தொடர்பு வருது பாருங்க நடுவுல, அப்ப இது கரெக்ட் தான். ஆல் டெகாயின்ஸ் ஆர் பாய்ஸ், ஆல்னா உள்ள வந்திருக்கணும். ஆக்சுவலி எப்படி வந்துருக்குன்னா டெகாயின்ஸ் உள்ள வந்துட்டு வெளியே வந்து பாத்தீங்கன்னா பாய்ஸ் இப்படி வந்திருக்கணும் டயக்ராம். பட் அங்க அப்படி வரல, வேற மாதிரி வந்திருக்கிறதால இந்த ஸ்டேட்மெண்ட் ராங். ஸோ ஃபர்ஸ்ட் மட்டும் நமக்கு கரெக்ட், ரெண்டாவது வந்து ராங்ன்றதால நமக்கு ஏ இஸ் ரைட் ஆன்சர். 24க்கு ஏ இஸ் ரைட் ஆன்சர்மா. 25வது பாருங்க, ஆல் உமன்ஸ் ஆர் மதர்ஸ். ஆல் ஆல் வச்சு கொடுத்துருக்காங்க, நமக்கு ஆல் வச்சு சம் வச்சு கொடுத்துருக்காங்க. ஆல் உமன்ஸ் ஆர் மதர்ஸ், எல்லா அம்மாக்களுமே என்னதானா, மதர் தானா, தாய்ஸ் தானா. எல்லா மதர்மே யார் தானா, எல்லாம் மதர், எல்லாம் உள்ள வந்துடும். எல்லா மதர்ஸுமே நமக்கு என்ன வந்துருமா, சிஸ்டர்ஸா வந்துடும், ஓகேங்களா? எல்லா மதர்ஸுமே நமக்கு சிஸ்டர்ஸா வந்துடும், அப்படி கொடுத்துட்டு இருக்கிறாங்க. இப்போ இந்த கொஸ்டின் வந்து பாத்தீங்கன்னா சால்வ் பண்ணிடுவோம். சரி பாருங்க, அப்போ ஆல் உமன்ஸ் ஆர் மதர், உமன் உள்ள போட்டாச்சு, ஆல் தூக்கி வெளியே போட்டாச்சு, அதான் மதர் வெளியே தூக்கி போட்டாச்சு. அடுத்தது ஆல் மதர்ஸ் ஆர் சிஸ்டர்ஸ் சொல்லும்போது மதர்ஸ்க்கு வெளியே நம்ம என்ன பண்ணிட்டோம், சிஸ்டர்ஸ் போட்டாச்சு. இப்போ கன்க்ளூஷன் 1 என்ன சொல்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, கன்க்ளூஷன் 1 ஆல் உமன் ஆர் சிஸ்டர் அப்படின்னு சொல்றாங்க. ஆல் உமன் ஆர் சிஸ்டர்.
இப்ப எல்லா உமன்ஸுமே சிஸ்டர் அப்படின்னு சொல்லும்போது உமன்ஸ் உள்ள வந்துருச்சா, அப்ப சிஸ்டர்ஸ் வெளியே வந்துருச்சு. இந்த ஸ்டேட்மெண்ட் நமக்கு கரெக்ட் தான். அப்புறம் சம் உமன், சில உமன்ஸ் வந்து சம் உமன்ஸ் ஆர் நாட் சிஸ்டர்னு சொல்றாங்க. அதாவது எல்லா உமன்ஸுமே நமக்கு சிஸ்டருக்குள்ளதான் வராங்க, அவங்க அதாவது நாட் சிஸ்டர்ஸ் சொல்றாங்க. அப்ப இந்த ஸ்டேட்மெண்ட் நமக்கு என்னது, தப்பு. ஒண்ணு மட்டும் தான் நமக்கு ஃபாலோ ஆகுது. ஆன்சர் நமக்கு என்ன இதுக்கு, ஏ இஸ் ரைட் ஆன்சர். நாங்க ஆன்சர் கீ கொடுக்கும்போது கைஸ் 25 சம்முக்கு நாங்க ஆன்சர் கீ கொடுக்கும்போது என்ன பண்ணிட்டோம், ஏ தான் கொடுத்துருப்போம். ஸோ கேர்ஃபுல்லா பண்ணிக்கோங்க, ஏ வச்சு மாத்தி போட்டுக்கோங்க. ஓகேங்களா? ஓகே, ஏ இஸ் ஏ ரைட் ஆன்சர். ஸோ மறக்காம என்ன பண்ணிக்கோங்க, சேனலை ஃபாலோ பண்ணிக்கங்க. இந்த பிடிஎஃப் வந்து உங்களுக்கு என்ன பண்ணிடுறோம், டெலகிராம் குரூப்ல எடுத்து போட்டுறோம். நீங்க எடுத்து என்ன பண்ணிக்கங்க, யூஸ் பண்ணிக்கங்க. நன்றி. அடுத்த வீடியோ உங்களுக்கு சந்திக்கிறேன். ஸோ நாளைக்கு குரூப் 2 நோட்டிஃபிகேஷன் வரப்போது. அடுத்தடுத்து நம்ம யூடியூப் சேனல்ல ரெகுலரா வீடியோஸ் வர மாதிரி நான் பாத்துக்கிறேன். ஸோ மறக்காம என்ன பண்ணிக்கங்க, ஃபாலோ பண்ணிக்கங்க. நன்றி. நல்லா படிங்க. நன்றிமா.